கட்டுக்கதை கட்டுக்கட்டா கட்டுக்கதை துட்டு வாங்கி பேசுற எட்டப்பா எட்டப்பா என்னடா வெட்டிக்கதை கட்டுக்கட்டா கட்டுக்கதை துட்டு வாங்கி பேசுற ஒட்டுக்குழு ஒன்றாகி வெட்டுக்கிளி நீயாகி தட்டு நீ எதிர பிச்சைக்காரன் நீதான் கோயில பிறந்து கோயில வளர்ந்து உருட்டுறாய் உருட்டு எட்டப்பா எட்டப்பா என்னடா வெட்டி கதை கட்டுக்கட்டா கட்டுக்கதை துட்டு வாங்கி பேசுற சரணை கொஞ்சம் தரவா வெட்கம் கெட்ட பிழப்பு உனக்கு எதுக்கு கருப்பாடு நீயேதான் காட்டி கொடுக்கிற கள்ளாடு நீயேதான் பாலஸ்தீனம் போல எழுவேன் என்னை அடக்க முடியாது பலாத்தோட்டம் போல நான் எழுவேன் என்னை அடக்க முடியாது கமாஸ் போல நான் அடிப்பேன் கவலைப்படக்கூடாது போரென வந்தா வீரன் நான் தான் போரென வந்தா வீரன் நான் தான் சாகட்டும் இந்த கூட்டம் சவுக்கு அஞ்சாது வேறெடுக்க வந்த விடனே விட மாட்டாது இருக்கலாம் நாங்க ஏழை இல்லையடா நாங்க கோழை அடங்க மாட்டோம் அழிப்பணிய மாட்டோம் இலக்க அடையும் வரை தோற்க மாட்டாடோம் போல நான் எழுவேன் என்னை அடக்க முடியாது முடியாது எட்டப்பா எட்டப்பா என்னடா வெட்டி கதை கட்டுக்கட்டா கட்டுக்கதை துட்டு வாங்கி பேசுற வணக்கம் ஒருவரை மீண்டும் ஒரு எளிய பொழுதில் உங்கள் நடைமுறை சாதிப்பதில் மட்டர மகிழ்ச்சி ஏண்டைய நாளில் உங்கள் அனைவரை எந்த பொழுதில் சாதிப்பதில் மட்டர மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கு அதை விட பல பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த தினத்தில் சில கருப்பாடுகள் வந்து சில குளறுபடிகளை மேற்கொண்டார்கள். அதனை அடுத்து இன்று முழுவதும் காலை விடிந்து எங்களது வேலைகளை முடித்து விட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு கூட போடாமல் இன்றைக்கு 14 பாட்டு வெற்றிகரமா எழுதி முடிச்சு கிடக்கு. அடி அண்ணா செம அடி யாருக்கு இந்த கரப்பாட்டுக்கு நீ பாட்டு தான் வந்தா அண்ணா கொஞ்சம் நில்லுங்க இந்தாங்க பாட்டு அப்ப அதெல்லாம் போட்டாச்சு. அப்ப நாளைக்கு நான் நினைக்கிறேன் குறைஞ்சது 5-8 பாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் சொன்னா இந்த வரவுல கருப்பாடுகளுக்கு கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுருக்கேன். அந்த பாடல்களை எல்லாம் நாளைக்கு இங்கே ஒன்றுக்கு பின் ஒன்றாக நாங்கள் இங்கே ஒளிபரப்ப வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதை வெளியீடு செஞ்சுதான் நான் போடலாம். அப்ப நான் வெயிட் பண்ண காத்து கொண்டிருக்க முடியாது. அதனால அடிச்சு விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு புதியவர் எல்லாம் வந்திருக்கிறார்கள், பாடலாம் அனுப்பிவிட்டுருக்காங்க. மிக்க நன்றி. வணக்கம் வணக்கம் அனுப்புறவர்களுக்கு வணக்கம். இல்ல வந்துக்கூடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யார் யார் வந்துருக்காங்கன்னு பாத்துருமா? சரி, யார் வந்துக்கான 11 பேரா? ஓனிமைந்தன் வணக்கம், ஈழநஞ்சன் ஐயா வணக்கம், கௌரியக்கா வணக்கம், மயூரஞ்சிசாஸ் ஐயா வணக்கம், ஆதரவு அண்ணா வணக்கம், பனி புரேஷ் வணக்கம், நிரோஜன் வணக்கம், பிரபா வணக்கம், டேவிட் ஐயா வணக்கம், பன்னியன் வணக்கம், A9378 வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அப்போ எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். அதனால நாங்கள் இன்றைக்கு வந்து மிக மகிழ்ச்சியான தருணமா இருக்குது. இன்றைக்கு எனது தங்கச்சியுடைய பிறந்தநாள் கூட. அதுல முதல்ல வரலாற்று வாழ்வியல்ல ஒரு சாதனை சொல்லலாம். கொடுக்கறதுக்கு எல்லாம் போயில திருநெல்வேலி பேச போறா தங்கச்சி மன்னிச்சுக்கணும். ஸோ அதனால இன்றைக்கு அவனை பிறந்த நாளுக்காக நான் ஒரு பாட்டை போட்டு விட்டுருக்கேன். அதாவது ரொம்ப நாளா வாசம் எனக்கு என்னன்னா, இந்த பிறந்த நாள், திருமண நாள், கல்யாண வீடு, செத்த விடண்டா இல்லை அந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுக்குறதுக்கு ஒன்று நான் சும்மா தான் போகணும்.
அப்ப வேற வழியில மண்டைகளை கொஞ்சம் ஜரக்கு இருந்து எழுதிவிட்டு அண்ணா நீங்கள் என்ன அண்ணா இப்படி எழுதி போட்டீங்களா அண்ணா அக்கா தங்கச்சிக்கு கால் நிக்க மாட்டேங்குது அண்ணா வந்துட்டு போங்கண்ணான்னு தங்கச்சி புடிக்கணுண்டா என்னமா வச்சுக்கணும்னு நான் வச்சுட்டேன் போனேன் வந்து பேர் திட்டுவா என்ன இந்த கூட வர மாட்டியா நீ எல்லாம் ஒரு மனுஷனாண்டு அவ கேட்டுருவா அது கேட்ட மனசு கொஞ்சம் இதா இருக்கு அதை இன்னைக்கு போகல இன்னைக்கு பிறந்த நாளைக்கு இப்போ மன்னிச்சு கொடுங்கம்மா. ஸோ அதனால இன்னைக்கு என் தங்கச்சி ஆசை தங்கச்சி எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. இதுல பெரிய தங்கச்சி இப்ப பெரிய தங்கச்சி இல்லைன்னு சின்ன தங்கச்சி வந்து கோவிக்க போறேன். ஆமா மன்னிச்சுக்கிறமா. இப்பதான் எனக்கு வழி வந்துச்சுது. முன்னாடி என்றால் நான் அந்த பாட்டை எழுதிக்கலாம் தங்கச்சிக்கு. அடுத்த வருஷம் எழுதிடுறேன் ஜாமன் எழுதிடுறேன். ஸோ அதனால இன்னைக்கு தங்கச்சிக்கு இன்னைக்கு மிக்க நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு பிறந்த நாள். அதை கடந்த இடம் நான் வந்து ஒரு ஆள் இந்த பாட்டு நினைக்கிறேன் தியாகமோட பாட்டை நினைக்கிறேன். அதை போட்டு டக்குன்னு கிளிக் ஆச்சு. இன்னைக்கு 15ஆம் தேதி நம்ம தங்கச்சி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவளுக்கு நினைவாக நான் ஒரு பாட்டை எழுதி விட்டேன். ஸோ அதனால மிக மகிழ்ச்சி, இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். நான் இன்னைக்கு இப்பெல்லாம் அங்கே நிற்பாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் இங்கே முழுப்பறிஞ்சு தான் இருக்காங்க, லண்டன்லாம் இருக்காங்க. ஸோ இல்லை எல்லா குடும்பமும் ஒன்று சேரும். நான் மட்டும் இங்கே லைவ்ல குந்திருந்தாலும் இப்படி பேக்கரை கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால இதுதான் நம்ம அதாவது தங்கைகள் என்பது மிக முக்கியமானது. என் தங்கையை போற பத்தில நான் அழுகின்ற பொழுதெல்லாம் கண் இருக்கக்கூடியவள். அதே போன்று வீட்டை போனா சாப்பாடு உடனே சமைச்சு சூடா தந்துருவா. எனக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச முட்டை எனக்கு பச்சை மிளகா போடக்கூடாது, ஒத்து வராது, எனக்கு உரைப்பு ஒத்து வராது. அப்ப பச்சை மிளகாய் எடுத்துட்டு அவன் எனக்காக ஸ்பெஷலா பொரிச்சு 2 முட்டையை கூட உண்டா பொரிச்சு இப்படி அப்பம் மாதிரி தருவா. நல்லா அப்படியே சாப்பிட்டு வருவேன். போய் கட்டித்ததை எனக்கு கொண்டு போன்னு சொல்லுவா. ஸோ அப்படிலாம் செய்யக்கூடிய தங்கை. அதுல மற்ற தங்கச்சி அப்படித்தான். ஸோ அதனால எந்த தங்கச்சியில வந்து அதிகமா நான் பக்கத்துல போய் வர்றது. அதனால இந்த தங்கச்சி இருக்காங்க. நான் போறது இல்லை. இங்க தங்கச்சி எல்லாம் இங்கே இருக்க தங்கச்சி இருக்காங்க, 2 தங்கச்சி இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாம் இங்க இருக்கு. நான் போறது இல்லை. உங்களுக்கு தெரியும். போன் கூட நான் கதைக்கிறது இல்லை. கேட்டு நிற்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் போறதில்லை, கதைக்கிறது இல்லை. ஸோ நேரம் இல்லையாண்டில நான் எனக்கு என்னவோ தெரியல. நம்ம ஒரு சைக்கோ மாதிரி அப்படி ஒரு நானே சொல்லிக்கிறேன். அதனால இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களமா. என்று போல என்றும் போல எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அண்ணன் பெற முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளாமா. நீ எப்பதான் என்ன வரப்போறேன் திட்டுப்பா. சரி பரவாயில்ல, பாட்டாத போட்டு விட்டு எடுத்து யோசிச்சிருப்பா. ஸோ அதனால போக முடியலை. இன்றைக்கு கார் இருந்தா போயிருக்கலாம், கார் இல்லை. அதனால போயிடல. கொஞ்ச நாள் கார் இல்லாதபடியே உடனே போக முடியல. ஸோ அடுத்த வருடம் பார்க்கலாம், வாய்ப்புகள் கிடைத்தால். அல்லது திருமதி வெனிமேந்தன் அவங்க கார் எடுத்துருவாங்க. அப்ப நான் அவங்க டிரைவரா வச்சு நான் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், பிறந்த நாள். முதலாக என் தங்கச்சிக்கு அண்ணன் பாட்டு அளிக்கிறேன். எங்க குடும்பத்துக்கு முதல்ல பாட்டு இல்லைன்னா என் தங்கச்சிக்கு தான். ஸோ அதனால இன்னும் பல பாடல்கள் வரும். எங்களுடைய ஆலயங்களுக்கெல்லாம் பாடல் எழுதணும் ஒரு ஆசை. இன்றைக்கு ஒரு பக்தி பாட்டு போட்ட ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. இந்த பக்தி பாட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நம்ம எதிர்பார்க்கறது வருமா அப்படின்னு. அற்புதமா வந்துட்டு இந்த பக்தி பாட்டு அது நாளைக்கு நான் போட்டுறேன். ஸோ கும்பிட்டு ஒரு 10 தோட நான் கேட்டேன். ஏன்னா அப்படி ஒரு முதலாக நான் இந்த பக்தி பாட்டு அப்படி சொல்லலாம். இந்த தளத்துல வந்து அழிக்கிறாங்க, பட் நான் எழுதலை. அவன்கிட்ட போட்டிருக்கோன்னு அற்புதமா வந்திருக்குது பாட்டு, செம்மையா வந்திருக்குது. கடவுளுக்கு நன்றி. நான் அந்த கோயிலுக்கெல்லாம் எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதனால வந்து இது திருமண வீட்டுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன். இப்ப பிறந்த நாளுக்கு தங்கச்சியை போட்டாச்சு, இது அண்ணனுக்கு அக்காக்கும் எழுதி விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, உறவுகள் பாடல்கள் நீங்க பேரை போட்டுறாதீங்க, பொதுவா எழுதுங்க. அண்ணன்டா அண்ணனுக்கு வாழ்த்துங்க, தம்பியண்டா தம்பிக்கு வாழ்த்துங்க, அக்காண்டா அக்காக்கு வாழ்த்துங்க, அப்பாண்டா அப்பாவுக்கு வாழ்த்துங்க. அந்த பாட்டை தனியா போட்டு யூடியூப்ல ஏற்றி விட்டீங்கன்னா பிறந்த நாள் அண்ணாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா கேட்கறவங்க தங்களுக்கு மட்டும் அந்த பாட்டை பயன்படுத்தி கொள்வாங்க. காப்புரிமையை ஃப்ரீயா கொடுத்துருங்க. அப்ப அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்பது உங்களோட பாட்டு போய்கிட்டே இருக்கும். அதை விட்டு உங்களோட ஒரு ஆளுடைய பேரை பயன்படுத்தி விடுங்க. நான் தங்கச்சி இந்த பேரை கூட நான் போட்டிருந்தா அந்த பாட்டை யாரும் பயன்படுத்த முடியாது இல்லையா? ஸோ அதனால தங்கச்சி இந்த பிறந்த நாள் இன்னைக்கு மிக்க நன்றி அம்மா. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. வரலாம் மன்னிச்சுக்கலாமா. முடிஞ்சா கேக் அனுப்பிவிடுமா, முடிஞ்சா அவங்களுக்கு எடுத்து வந்துட்டு போய் கொடுத்துட்டு போயிடுமா, நான் சாப்பிட்டுருவேன். தந்தா நான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ நான் வரல. அதனால ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் இன்றைக்கு. இப்போ நினைச்சாலும் எனக்கு நினைவு வருது. எங்களோட வீட்டில் எல்லாம் கேட்கலாம் வெட்டி, அம்மா எல்லாம் போட்டி கேட்கலாம் வெட்டி எல்லாம் மட்டும் தருவார்கள். பார்க்கிற பொழுது ஆசையா இருக்கும். அந்த கூட்டு குடும்பமாக அந்த வாழ்க்கை இப்பொழுது திருப்பி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. திருமணம் முடிக்காத வயசுல அம்மா சமைச்சு தருவா. அப்படியே ஒண்டா இருந்துட்டு இல்ல கோப்பைக்கு போட்டு கூட நாங்கள் ஓடி பிடிச்சி அவங்க முட்டையை நான் எடுத்துருவேன், ஏன் முட்டையை அவங்க எடுத்துருவாங்க. மீனெல்லாம் எடுத்து சோத்துக்கு புதைச்சி வச்சுட்டு சாப்பிட்றது அது நடந்திருக்குது. குடும்பத்துல எல்லாருக்கும் நடந்திருக்கு. அந்த நினைவுகளை நாங்கள் மீட்டி பார்க்கிற பொழுது அது கிடைக்காதா அப்படின்னு இருக்குது. இப்ப நாங்கள் வயசு போச்சுது என்ன செய்யுது, அந்த வாலிபங்களை தேடுகின்ற பொழுது அது ஒரு இனிமையான ஒரு நிகழ்வா அது இருக்குது. அது பெருமானு கேட்டா இல்ல. இப்ப அம்மா அப்பாட்டா போனீங்கன்னா அம்மா 2 பேர் ஒரு சின்ன அப்படி சட்டி மாதிரி சிரட்டை மாதிரி ஒரு சட்டிகளை வச்சுட்டு சமைப்பாங்க. அம்மா அப்பா அப்பாவுக்கு அம்மா அப்பா அப்பா 2 பேரும் தனிங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கை போகுது. ஸோ அதனால தங்கச்சி போனா அவங்க தங்கட குடும்பம், அவங்க மத்தவங்க அவங்க குடும்பம், நம்ம எங்க குடும்பம், இப்படி போகுது வாழ்க்கை. அதாவது என்னதான் உறவுகள் பக்கத்துல இருந்து ஒன்றா இருக்க முடியல என்ற ஒரு ஆதங்கம் சிலருக்கு. அம்மா அப்பா பக்கத்துல தான் நம்ம பார்த்துருவேன்னு கொஞ்சம் பேருக்கு இருக்கு.
ஸோ அந்த நாட்களை நான் இப்போ எண்ணி பார்க்குறேன். அம்மா விட்டா போனா கூட எனக்கு பரத்து நான் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பலமுறை சொல்லிக்கிறேன். நடிக்கிறேன்னு நினைப்பீங்க, நடிச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு கவலையா இருக்கும். அதாவது இப்போ உங்களோட குடும்பத்துல 7 பேர் 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒன்னா இருந்து சாப்பிடுங்க நாங்கள் சண்டை பிடிச்சிருப்போம் இல்லையா? ஆளுக்கு எடுக்க அடிக்கிறது, நான் சாப்பிடுக்க அவங்களுக்கு எடுத்து நான் கலவரத்து சாப்பிட்றது, அடிக்கடி பசிக்கும் எங்களுக்கு, கலவை சாப்பிட்டு போயிடுறது. நம்ம ஏதோ கெட்டிக்காரன் மாதிரி அம்மாவுக்கு தெரியும் பிள்ளை சாப்பிட போயிட்டான்னு அவன் அம்மா பட்டி கிடந்துவா. அந்த வாழ்க்கை முறை திரும்ப கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு சத்தியமா கிடைக்காது. அது 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 வராது அந்த வாழ்க்கை. நான் அதை இழந்துட்டு ரொம்ப தவிர. அதான் எனக்கு நாட்டின் மேல எனக்கு இந்த அரசியல்வாதிகளை கோவம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, அந்த நாட்டு நான் போயிருந்து பழஞ்சோறு உழைச்சு அந்த சம்பளோட அது சாப்பிடணும்னு ரொம்ப எனக்கு ஆசை. எனக்கு ஓரணும் இங்கே எல்லாம் சாப்பிடலாம் நம்ம. ஆனா அங்க போய் இந்த பழஞ்சோறு எனக்கு தேடுது. இப்ப பழஞ்சோறு தண்ணி விட்டு இந்த குத்தரிசியில போட்டு பழஞ்சோரை பிடிச்சி அப்படி புளிஞ்சு எடுத்து அதுக்குள்ள கருவாடை போட்டு கருவாடை பொரிச்சு வெங்காயம் வச்சு ஒரு சம்பல் சிவத்தை சம்பல் சாப்பிடும் வேணுமாண்டா அதோட சாப்பிடணும் போல எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை. இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை அப்படியே சுட்டு அதை சம்பளிச்சா இப்படிலாம் ஆசை இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும், கடையில வாங்கக்கூடாது. நம்மளை தோட்டத்துக்கு விளைய வச்சு சாப்பிடணும் ஆசை. அது நினைக்கிறோம் போகணுமென்று கிடைக்க மாட்டேங்குது. நாட்டுக்கு விட்டு துறந்து விட்டான்னு நான் வந்துடுவேன். என்ன நான் திருப்பம் சொல்ல என்ன வீட்டரசிலேயே வச்சுக்க, வீட்டு காவலை வச்சுக்க, என்ன தோட்டம் செய்ய விட்டு. அந்த வாழ்க்கை வேற. அங்க உள்ளவனுக்கு மம்பட்டி பிடிக்கிறதுக்கு அவனுக்கு இயலாம இருக்கிற, நமக்கு மம்பட்டி பிடிக்கத்தான் ஆசை. ஆமா இங்க இப்போ நாங்க பாத்தீங்கன்னா அந்த மீன்குளமா ஆமா கண்டிப்பா அந்த பழைய கரையண்டா அப்படியே சட்டியை நம்ம எல்லாம் சட்டியை கழுவிட மாட்டோம். பானை அப்படியே நான் பக்கமெல்லாம் சொல்றேன், நான் செய்தே சொல்றேன். அப்படியே பானை எடுத்து அப்படியே தொட்டு அப்படி சாப்பிடுற அந்த சுகம் இருக்குல்ல. சோ என்னது ரொம்ப ரொம்ப அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வரலாறு. இப்போ கல்யாணம் கட்டி வந்தாலும் பொண்டாட்டி தான், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி, அது யாரும் மறக்க முடியாது. என்னதான் சண்டை பிடியா அடிப்படி சண்டை பிடிச்சு நான் வச்சாலும் அடுத்தது பொண்டாட்டி. இப்போ அம்மா அப்பாட்ட கீழே அம்மா அப்பாக்கு இந்த சௌர பாசம் இருக்கும். கல்யாணம் கட்டி வந்துட்டா மட்டும் நமக்கு என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி, வருத்தம் வந்தாலும் வச்சாலும் எல்லாம் அவதான். 1000 தான் பிரச்சனை இருக்கலாம், அது வேற. ஆனா இருந்தா அது பொண்டாட்டி. அது கருப்ப சிவப்ப வெள்ளைய கட்டையோ குட்டையோ நெட்டியோ ஏதோ ஏழையோ பணக்காரன், அது வேற. ஆனா பொண்டாட்டின்னு வந்துட்டு அவதான். இதுல எனக்கு மாட்டு கருத்து இல்லை. எப்போ அதை சொல்லிக் கொள்றது எல்லாம் சொல்லுவான், இவனை கூட அடைக்க வச்சுக்கான பொண்டாட்டி வாய்க்காரியா இருக்கானு, இவன் இப்படி பாம்பா இருக்கான்னு. அது நம்ம என்ன செய்யறது, விட்டு கொடுத்து போகணும். இப்போ அனைத்து ஆண்களும் பெண்களை மாதிரி வாய் காட்ட வரைக்கும் அந்த குடும்பம் தெரிச்சு போயிரும் இல்லையா? ஆண்கள் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் குடும்பங்கள் புரிஞ்சு போக கூடாதுதான். இது உண்மைதான். அதனால எங்க அந்த ஊர் வாழ்க்கை கிடைக்காது. நான் இப்போ கூட தங்கச்சியோட போனா எல்லாரும் நிப்பாங்க, போவைக்கெல்லாம் கட்டியில தந்து விட்டுருவாங்க. சில கொண்டு இறக்கி விட்டு மற்ற தங்கச்சி இறக்கி விட்டு போயிடுவாங்க. விட்டு நான் கொண்டு இறக்கி விடுறேன், நீ பஸ்ல போறேன்ருவாங்க. அந்த வாழ்க்கை வராது. இப்ப நான் அங்க போனா பாச போராட்டம் ஒரே அழகியாத்தான் இருக்கு. பாச போராட்டம் அவன் நான் கதைக்கு என்ன அவ கதைக்கு அவ எனக்கு சாப்பாடு தர மட்ட தங்கச்சி வர அவ போய் நான் கிள்ளை கிள்ள ஏதோ எல்லாம் கல்யாணம் கட்டி புள்ள குட்டி எல்லாம் பேத்து கிள நாங்க சாக போற வயசு போய் நுள்ளி விளையாடுறது. அது என்ன அந்த குறும்பு விட்டு போவார். போய் தலையில போய் கிள்றது, நுள்றது, அது நுள்ள போறது, குண்டமாட்டு பேசுறது, என்ன வர வயசு பேசுறது. அந்த அந்த ஊடல் அது எப்ப விட்டு போவார். நான் எப்ப போனாலும் நான் அக்கா தங்கச்சி நீ வாக்கா போக்கா நீ அக்கா நான் அக்கா தான் கதைப்பேன். மற்ற தங்கச்சி விட போனா அவங்க ஏன்னா அவங்க வாங்க போங்க அப்படின்னு கதைப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒத்து வராது. நம்ம பட்டிக்காட்ட போய் நமக்கெல்லாம் ஒத்து வராது. அந்த வாடி போடி அப்படின்னு நாங்க கதைப்போம். நான் சொல்றதுங்க அக்கா தங்கச்சி சொல்றேன், போட்டு வா போட்டு தாம்மா என்னம்மா அப்படி பண்றா அப்படின்னு கதைச்சு விட்டுருவோம். அது சிலருக்கு பிடிக்காம போயிடும். சோ அதுல அந்த உறவு முறை வராது. அது ஆட்கள் வந்தா நமக்கு ஒரு கூச்ச மாதிரி பேச நான் இருந்துருவேன். ஏன்னா நம்ம இவங்க கூட கதைக்க பூ அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்க, நம்மளும் பட்டிக்காட்டுன்னு அவங்க சொல்ல வர எதுக்குங்க ஒழிக்கணும், நமக்கு நடிக்க வராது. இப்ப அண்ணன் வாடா அண்ணன் வாண்ணா பஞ்சு வாண்ணா சாப்பிடன்னு சொல்லுவான். வாண்ணா வாடா வந்துட்டு போடாண்ணா அப்படி என்ன இது என்ன அண்ணா போத வாடான்னு கூப்பிடுற, நான் பாசத்துல கூப்பிடுற ஐயா. அப்போ என்ன செய்யறது அப்படின்ட்டு வாழ்க்கை அப்படியே போய்கொண்டிருக்குது. நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்வோம் நாங்கள் அந்த வாழ்க்கையை ஊர்க்காரெல்லாம் இப்ப எனக்கு அவங்க எல்லாம் மறந்துருப்பாங்க. நான் இப்போ அந்த சின்ன வயதுல அப்படியே பழையலாம் அந்த அந்த ஊர்க்க பக்கத்து ஊர்க்காரெல்லாம் இருப்பாங்க. நம்ம போனதுக்கு வச்சு அவங்க ஏதோ பயப்படுறாங்க, நம்ம ஏதோ வில்லங்களை அவங்க கடத்திக்கிட்டு போயிடும் மாதிரி. அவங்கள்ட்ட போனா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, அங்க மீன் கறி வச்சா குழந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் அந்த குடும்பம் வாழ்ந்தது. அப்படி ஏபி அண்ணன் சொல்லி கந்தை அண்ணன் சொல்லி வச்சு இறந்துட்டாரு இப்போ அவரு. அவரெல்லாம் முனிசிபாலிட்டி ஆதரவுகள் தெரிஞ்சிருக்கும். அவரெல்லாம் ஜேபியா இருந்தவர். அவங்க அந்த அக்கா என்ன செய்வாங்கன்னா சமைச்சு போட்டு அவங்க கறி கொண்டு கொடுப்பாங்க. அப்படி பக்கத்து கூட எல்லாம் கொடுப்பாங்க. என்னோட படிச்ச கூட அகிலனுக்கு அவன் போட்டு அந்த பையன் சேலன் மாங்கெல்லாம் பிடிங்கி சாப்பிடுறது, களவாலாம் பிடுங்கி சாப்பிடுறது அப்படிலாம் நடந்திருக்கு விளையாட்டு. கல்யாணோடு வச்சா வாழைக்குழைய போய் பிடிங்கி சாப்பிட்டுருவோம். சும்மா பண்ணுக்கு சாப்பிடுறது, வாழைக்குள்ள வாங்க தெரியாது, சும்மா அம்புக்கு போய் சாப்பிடுறது. அந்த 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 நாள் நினைவுகள் இப்போது இந்த நாட்டுல எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அங்க நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு இப்ப எங்களுக்கு வயசு போயிடுச்சு. ஸோ அதனால அந்த வாழ்க்கை எங்களுக்கு வராது. இப்போ நாங்கெல்லாம் போனா பள்ளியிலாம் சந்திச்சா இதுதான் கதை.
அப்ப இன்றைக்கு தங்கச்சியில போன பொழுது எங்களோட குடும்பத்தினுடைய வாழ்க்கை தான் பாரு. 5 பேர் உங்களோட குடும்பத்துல ஒரு 5 பேர் 3 பேர் வைங்களேன், ஒன்று சாப்பிடுங்க. இப்ப உங்களுக்கு புள்ள மத்த அண்ணா அக்கா தங்கச்சி புள்ள எல்லாம் புரிஞ்சு இருப்பீங்க, எல்லாம் குடும்பம் கூட்டியா அதை வந்திருக்கும். அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வரலாறு மறக்க முடியாத ஒரு வரிகள், அந்த வரிகள் எப்பொழுதுமே சுகமானது, சுமையானதும் கூட. அந்த வாழ்க்கை திரும்பி வருமானு கேட்டா இல்ல. இன்னைக்கு புலம்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் ஏதோ ஒரு வகையில பணம் வச்சிருக்கா, சில பேர்கிட்ட இல்ல, கொஞ்சம் பேர்ட்ட வச்சிருக்கா, 50க்கு 50 போடலாம். ஆனால் அந்த வாழ்க்கை திரும்பி கிடைக்குமானா கிடைக்காது. அதனாலதான் எங்களுக்கு இந்த நாட்டின் மீதும் அந்த மண்ணின் மீதும் அந்த மக்களின் மீதும் தீராத காதல் இதுதான். அப்ப இதை சொல்லி விளங்கப்படுத்த முடியாது யாருக்கும். அங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பக்கத்துல போகலாம், ஆனா இங்க வந்து அப்படி கிடைக்காது. சொன்னப்போ நடிக்கிறாண்டுவாங்க. நம்ம நடிக்க வேண்டியதுக்கு அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இயல்பாகத்தான் இருக்கிறோம். என்ன செய்வது, சில விடயங்களை கடந்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது, சில விடயங்களை மனதுக்குள்ளே புதைத்து விட்டு அப்படி போக வேண்டி இருக்கிறது. இந்த குடும்பம் இருந்தா கூட ஒரு நாள் போய் நிக்க முடியாது. ஏன்னா அது நம்ம அண்ணன் தம்பி, ஏன்னா என்னதான் அடிபட்டாலும் அக்கா தங்கச்சி நமக்குள்ள போயிடும். ஆனா கல்யாணம் கட்டி போய்க்க சில விட அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அல்லது அவங்களோட கூட்டு குடும்பம், அவங்களோட மாமன் மாமி அவங்க இருப்பாங்க, அவங்க இதை தப்பா நினைச்சிருவாங்க, நமக்குள்ள ஒரு குற்றம் உணர்வு வந்துடும். அப்ப அதுக்காக அங்க நிக்க முடியாது, ஒழிக்கிட்டு வந்துடும். இப்ப சிக்கல் இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது. நமக்கு எதாவது அவங்கள கதைச்சா நமக்கு ஒத்து வராது. நமக்கு அந்த பின்னால ஷோர்ல போய் கதைக்கிறது, குசு குசு கதைக்கிறதுலாம் நமக்கு ஒத்து வராது. எதாவது நிறைய சொல்லி விட்டுறணும். அங்கே போய் இந்த குத்தல் கதை கதைக்கிறதெல்லாம் நமக்கு எதாவது ஏசி விட்டுருவாங்க, யாராவது போய் பேசி விட்டு வந்துருவாங்க. அது மாமா மச்சா மண்ணாங்கடி எவ்வளோ இருந்தாலும் சரி, எனக்கு ஒத்து வராது எல்லாம். பேர் அந்த வீட்டை பக்கமே நான் போக மாட்டேன், எனக்கு அந்த சுபாவம் அப்படி இருக்கிறது. கொஞ்சம் பாடி லாங்குவேஜை போய் பார்த்துருவேன், பிரச்சனைனா டக்குன கிளம்பிடுவேன். நான் போயிட்டு வரேன், பஸ் ஓப்பன் ஓடி வந்துடுவேன். ஏன்னா தெரியும் என்னவோ சமாச்சாரம் நடக்க போகுது, இருந்து டும்மா வாங்கி கட்டுறது காட்டி அங்க இப்ப மேகம் கருத்துட்டு மழை வர போதுன்னு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா அப்புறம் நிக்கப்படாது அந்த வீட்டை. ஐயோ போன காலத்துக்கு வச்சு ஐயோ கூப்பிடுறாங்கன்னு சும்மா ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவான். சும்மா நின்று சண்டையா பிடிச்சிட்டு மனஸ்தாப்பட்டு வர்றதை விட நம்ம ஒரு பொய்யை சொல்லி போட்டு ஐயோ நான் போன் வந்து ஏதோ அவசரம்னு கிளம்பிட்டு அவங்களுக்கு தெரியும் ஏதோ தம்பி உஷாராயிட்டான் போயிட்டு வரான்னு போயிடுவான். வேற என்ன வழி? இது நான் சொல்றது இயல்பாளர்களோட சொல்றேன். நான் எப்பவும் அப்படித்தான், எங்கேயும் போவேன் பிளான் பண்ணி போல ஒரு 4 மணி நிக்கலாம். அங்க போய் பார்த்தா மேகம் கருத்து இருக்கும், மழை வர போகுது, இடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டா பறந்துடும் விட்டுட்டு. எதுக்கு நிப்பான்? அங்க நிக்க கூடாதுங்க. ஸோ அதனால இயல்பாக கொஞ்சம் இப்போ கூட தாடி அடிக்கல நிறைச்சு போச்சு, இதெல்லாம் தெரியுது. எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஒரு கிழவன், எதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கொண்டு வரணும்? இயல்பா இருந்துட்டு போறது என்ன வந்துட்டு, இயல்பா கதைவும் இயல்பா இருந்துட்டு போயிடுவோம், நமக்குள்ள ஒளிவு மரம் எதுவும் இல்லை. ஸோ அதனால போலிகளாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் சொல்றதுன்னா நியத்தை தான் சொல்றேன். ரெண்டு கூட பாட்டில் கூட நான் வெளிப்படையெல்லாம் வெளியே விட்டுருக்கேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம இயல்பாக இருந்து விட்டோம்னால் இயல்பாக இருந்துவிட்டு போயிடலாம். நாங்கள் ஒன்றை மூடி மறைத்து கொண்டு நல்லவனாக நடிக்க முடியாது, நாடகம் போட முடியாது, ஒரு தடவை தொடர்ந்து நீங்க ஏமாற்ற முடியாது. ஏமாற்றம் நீங்க நினைச்சா நீங்க காணாம போயிருவீங்க, அவ்வளவுதான் விஷயம். எப்பொழுதுமே தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. 4 ரூபாய் கூட்டு சேர்ந்து இவருக்கு அடிக்கணும் வச்சீங்கடா நீங்க காணாம போயிருவீங்க. அதுல 5 பேர் வைக்கிறான்டா, அதுல 3 உனக்கு எதிராக வந்துடுவான், நீ தரிச்சு போய் நிப்ப. எனக்கு அடிச்ச மாதிரி திருப்பி இதே அடி உனக்கு அடிச்சா நீ என்ன செய்வ? அப்படி நாங்க யோசிக்குவோம். அதனால இந்த நாளில நல்ல ஒரு நாள், குடும்பங்களுக்கு இடையே ஓடி ஒரு நாள் நான் இங்க நிக்கிறேன், லைஃபுக்கு வரணும், இது எனக்கு முக்கியமா போச்சு. இப்போ குடும்பம் குட்டியெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு இப்போ டிக்டாக் லைஃப் முக்கியமா போச்சு எனக்கு. பாருங்க காலத்தை பாருங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 4 பாட்டு வந்திருக்கு, அதுல 2 பாட்டு வந்து புற நபர்களுடையது, புற ஆக்களுடையது. அந்த பாட்டுக்கு நல்ல கண்டிப்பா பேசி ஆகணும். வருத்தம் வந்தாலும் தூங்க முடியாது, ஏன்னா இப்போ அவங்க தப்பா நினைச்சிடுவாங்க. அந்த மாதிரியான பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் போது. அப்ப அந்த பொறுப்புணர்வு மிக முக்கியமானது, அல்லது அவங்க கோபித்து விடுவார்கள். எனவே அதை எடுத்துக்கொண்ட விடயத்தை சரியாக முடித்து வைக்க வேணும், இல்லைன்னா நாங்கள் பொதுக்கு வரக்கூடாது. அப்ப அந்த விதிமுறைகளும் கண்ணியமும் நேர்மையானது. அதனால இதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதனால உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நான் யாரோடையும் எனக்கு பகை இல்லை, நான் யாரோடையும் நீ வந்து பகைக்க போறதும் இல்லை. அவர்களும் செய்து அவை செஞ்சுட்டு போடும். பட் நான் என்ன செய்ய போறது திறமா இருக்கிறேன். நாளைக்கு அண்ணன் சீமான் வருவார் அப்படி நம்புறேன். ஏன்னா சீமான் அன்னைக்காக பாடல் அழிக்கிறேன். நான் பல பாடல் இன்றைக்கு எழுதியிருக்கேன், 6க்கும் மேற்பட்ட பாடல் இன்னைக்கு எழுதிட்டேன். நான் ஃபுல்லா வெளியெல்லாம் முடிச்செல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நாளைக்கு அந்த பாடல் ஒன்றொன்றா வரும். ஒருவேளை நாளை அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் முயற்சிப்பேன், அண்ணனுக்கான பாடல் நான் அனுப்புவேன். அண்ணன் ஒருவேளை வந்தாருனால் இங்க பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து அடுத்த கட்டம் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல, நான் வேற பக்கத்துக்கு போறேன். இந்த பாட்டு சும்மா இதுல ஓய போறது இல்லை, கண்டிப்பா இது வேறதுக்கு போகும். புரிஞ்சவன் பிஸ்தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதில் நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களை நான் அழைத்து கொஞ்சம் கொண்டதுக்கு பல முயற்சிகளை மேற்கொள்வேன். அல்ல அண்ணன் செய்தியாக இருக்கிறதுக்கு பார்ப்பேன். அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் நாளைக்கு இங்க வந்தால் இந்த தளம் வேற லெவலுக்கு இங்க பயணிக்கும். 5 மணிக்கு இந்த நிகழ்வு இங்க தொடங்கும். நினைக்கிறேன் 5:30 மணி போல அண்ணன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தேர்தலில் 2 நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் முயற்சிப்பேன். நாளைக்கு கண்டிப்பா எனக்கு செய்தி காலையில் நான் போடுவேன். ஆனா இப்படி இருக்கேன்னா பாட்டெல்லாம் அனுப்பிவிட்டு அனுக்கு. ஏன்னா எனக்கு
அண்ணா வாழ்த்து சொன்னா எனக்கு அவ்வளவு திருப்தி. இந்த சீமன் அண்ணையை பொறுத்தவரையில் நான் பழகுற பொழுது என்னதான் இருந்தாலும் லேட்டா போனா ஆனா மெசேஜ் பார்த்தேன்னா கண்டிப்பா எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அண்ணன். அண்ணன் திருப்பி பதில் கொடுத்துருவாரு. அண்ணன்லாம் வந்து சீமன் அண்ணா மீது இன்று இருக்கக்கூடிய அந்த நான் அவரோட 6 மாசத்துக்கிட்ட பழகிருக்கேன் அண்ணன். அண்ணா வந்து பழகின பொழுது என்னதான் இருந்தாலும் நான் தப்பா காய்ச்சாலும் தம்பி ஏதோ தவறா காய்ச்சிட்டாலும் மன்னிச்சிடுவார் அண்ணன். அந்த அந்த நல்ல எண்ணம் கொண்டவர் அங்கிட்ட அண்ணன் சீமன் அவர்கள். அதே போல சில நடிகருடன் நான் பழகிருக்கேன். சிறப்பு நடிகரோட நான் பழகிருக்கேன். அவங்க கூட அப்படித்தான். என்ன நடிகர் மட்டும் பழகின என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, வந்தா வாங்க ஷாப்பிங் போகணும்னு வைப்பாங்க. 10,000 போட்டு நான் செலவழிக்குவேன். அதுக்காக நான் பழகுறது இல்லை நடிகர்மாரும் சிலர் இருக்காங்க. அவங்கள போனீங்கன்னா நீங்க காணாம போயிருவீங்க. அதுக்காக நான் போறதில்ல. போனத்தை கூட நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து நான் முந்தைய போனை ஆன்சர் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த நான் தோலை தூடிச்சிட்டேன். ஏன்னா லண்டனுக்கு வருவாங்க, வந்தா உடனே போன போட்டுருவாங்க. வாங்க ஷாப்பிங் போகணும் வாங்க. 10,000 போட்டு நீங்க பாக்கெட்டு வேலை கொடுக்கணும். நான் 10 ரூபாய்க்கு வழி இல்லாத பையன். வீட்டை கூட்டி என்ன வீடு வந்து அப்படி இருக்குது. வீடு கூட்டி வர முடியாது. நம்ம மானம் போயிருந்தா நான் போனை எடுக்கிறது இல்லை. இப்ப டிக்டாக்ல இருக்கிறவங்க தான் கூட்டி வந்து பந்தா காட்டுவாங்க. நான் நினைச்சு நான் வரல, எனக்கு தேவையில்லை. எமது கப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடக்கணும், பழகும் இல்லையா? நம்ம கப்பாசிட்டி என்ன, நம்ம கொள்ளளவு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகணும். சும்மா பப்பரான்னு பந்தா காட்டக்கூடாது. அது நமக்கு ஒத்து வராது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வீடு இருந்தால், நல்ல ஒரு வண்டி வாகனம் இருந்தால் கொண்டு வந்து நாம எம்ம செலவழிச்சு விடலாம். சும்மா பந்தாவுக்கு போய் இன்னொரு கூட்ட கொண்டு போ, அவன் எனக்கு போட்டு கொடுக்க, இது தேவையில்லாத வேலை. விளங்குது? அப்போ இப்போ இந்த தளத்தை நாங்கள் நினைச்சுன்னா நான் கூப்பிட்டு நாளைக்கு வருவாங்க. அவங்க வருவாங்க. அது எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை, வேண்டாம். அதனால இப்ப வந்தாங்கன்னா நாளைக்கு கூப்பிட்டு எனக்கு வருவாங்க. எனக்கு நான் போன் போட்டா வருவாங்க. எனக்கு முக்கியமானலாம் இருக்காங்க, நான் வருவாங்க. பட் நான் போன் எடுக்கிறது இல்லை. என்ன ஏதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிரபலத்துக்கு வந்துட்டு நாளைக்கு சொல்லுவாங்க திடீர்னு வந்துடும். அவங்க அடிக்கடி பயணம் பெறக்கூடியவர்கள் வந்துட்டு சொல்லுவாங்க இங்க நிக்கிறோம் வாங்கண்டா, நான் கண்டிப்பா போயாகும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து கூறி நிக்கணும். ஏன்னா என்ன ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டும் இல்லை, எல்லாம் போட்டு எல்லாம் மாசம் காய்ச்சி கட்டுவாங்க. அப்ப எங்க போறதுன்னா நான் வெளிப்படையா சொல்றேன். அப்ப இப்படியான பிச்சைக்காரத்தன்மை இருக்கல நம்ம வந்து ஹை லெவலுக்கு போறதுக்கு ஆசைப்படக்கூடாது. எமது கப்பாசிட்டி என்னவோ, எமது கொள்ளளவு என்னவோ அதுக்குள்ள நின்றுவணும். சும்மா மற்றவனுக்கு பந்தா காட்டுறதுக்காக போய் வாடகை கார்டு எடுக்கிறது, வாடகை கொண்டு எடுத்து நிப்பாடு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்மகிட்ட என்ன உள்ளதை செஞ்சுட்டு போயிடும். ஸோ அப்போ நாங்கள் அதனால வந்து நான் இந்த வருங்காலங்களில் இந்த பாடலாசிரியர் நான் விட போறது இல்லை. பாடலாசிரியர்கள் எத்தனை பேரில் இருக்க போறாங்க இல்லைன்னு தெரியாது. பட் சில முகங்கள் அங்கே அறுக்கிறது போடாக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் இதுவரைக்கும் வந்தவர்களுக்கு நான் 25 பாட்டு 10 பேராவது எழுதணும்னு ஆசைப்படுறேன். நான் கண்டிப்பா நான் செய்து முடிப்பேன். ஆரம்பத்துல இருந்து 25 பாட்டு அவங்கள நான் எழுதாம நான் விட வைக்க மாட்டேன். அந்த 500 பாட்டுக்குள்ள ஒரு 10 பேரையாவது நான் கொண்டு ஒரு டொப்ல அவங்கள விடாம நான் விட மாட்டேன். அது யார் இதுல வாராங்க தெரியாது, ஆனா கொண்டு வருவேன். மற்றவங்களை எழுத்து கொண்டு நான் போயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் வந்து அடுத்த கட்டம் நகர்த்தணும். இந்த பாட்டுல வந்து நான் வந்து இந்தியாவுக்குள்ள போகணும், திரை இசைய தட்டவணும் ஒரு எனக்கு கனவு ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த ஐரோப்பாவிலே எங்க அண்ணன் தம்பி ரேடியோ எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தணும். ஒன்றுக்குள்ள நாங்கள் வருவோம். ஏன் வரக்கூடாது? அதுக்கான பேச்சுவார்த்தை நான் விரைவில் நான் ஈடுபட 100 பாட்டை முடிஞ்ச அப்புறம் நான் கண்டிப்பா பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஒன்று நான் கொண்டுருவேன். ஏன்னா முந்தைய நாங்கள் ஆரம்பத்துல 2014 அப்படிலாம் ஒன்றா இணைஞ்சு வேலை செய்த ஆக்கள். அப்ப அவங்களுக்கு கேட்ட தம்பி சொன்னா அவங்க அண்ணனாக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொன்னா வருவாங்க. ஏன்னா இந்த போர்க்குற்றம் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்கின்ற பொழுதுலாம் முள்ளுக்கள் நாங்கள் ஒன்றா வெளியில போட்டி போட உள்ளுக்க ஒன்றா வேலை செய்தாங்க. இது ஒரு பாட்டு தானே. அப்ப அவங்க வானொலின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கன்னு இப்படி எனக்கு அவங்க அதை வரவேற்பு கொடுப்பாங்கண்ணா இல்லையா? இப்ப எத்தனை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி போட்டுதான் எனக்கு சொல்லுங்க. அந்த ஐரோப்பிய வானொலிகளை யாராவது போட்டிருந்தாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அடிச்சு நான் போன் பண்ணி நன்றி சொல்லுவேன். நல்லது, அதுக்கு கௌரவ பிரச்சனையா போயிடும். அதாவது வாழ்த்தணும். அப்ப அவங்க போட்டுட்டாங்க, அது செய்தி வந்துட்டுன்னா நான் அதை வாழ்த்தணும். யாரா இருந்தாலும் சரி, அது எதிரியா இருந்தாலும் சரி வாழ்த்தணும் இல்லையா? சோ அப்ப அதனால கொண்டு வரணும். அடுத்த வானொலியை வந்து நாங்கள் விரைவில் இன்டர்நெட் வானொலியை நான் விரைவில் அமல்படுத்துறதுக்கு நிக்கிறேன். வந்து சில சிக்கல் ஒன்று இருக்குது எனக்கு. அந்த ஒரு சிக்கலை முடிச்சுன்னு சொன்னா நான் வந்து ரேடியோவை ஒன் பண்ணி விட்டுருவேன். அது 24 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்கா பாட்டை போய் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு சிக்கலும் பெறாது நமக்கு. ஸோ அதனால எதிர்க்கம் போனீங்கன்னா வந்துடும். இந்த எனக்கு எதுக்கு அப்படின்னா பாடல், இதுல வந்த பாடல், இந்த பாடத்தில் எழுதாம நிப்பாட்டினா கூட அவங்களோட பாட்டு திரும்ப திரும்ப ஒழிக்கப்படும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம். அதான் அந்த அறுவடையினுடைய விளைச்சல் அதுவாகத்தான் இருக்கும். இது சும்மா வந்தோம் பாட்டு எழுதினோம், ஏஐல பாட்டு போடுறாரு, அது நாங்க போட வர உணவு மண்டப்படுறது மாதிரியா இருக்குமா? டெக்னாலஜி வளர்ந்துட்டுது. அப்ப எதுக்கு ஐவன பாடல்கள் இன்டர்நெட் பயன்படுத்துற? எதுக்கு லைக் அடிக்கிறதுக்கு வேணும்? இந்த கட்டரை வச்சு ஓட்டம் எதுக்கு அடிக்க விடுற? ஒன்றில் தெளிவா இருக்கணும். நாங்க ஏஐல போடுற பாட்டை இதை போல முட்டாத்தனம் பேர் எங்க இருக்க முடியும்? ஏன்னா செய்தி சொல்லியிருந்தாங்க, நான் கிடிச்சு போட்டிருந்தேன். அதாவது நாங்கள் புதிய தொழில்நுட்பங்களை பயில உடனே வந்து இப்போ இனி வந்து மனுஷனை ஒப்புரம் செய்ய மாட்டேன் கூட செய்தி படிச்சு நான் கிடிச்சு போட்டிருந்தேன். மனுஷனை ஒப்புரம் செய்ய மாட்டானா, சத்திரசியும் செய்ய மாட்டானா, வாகனங்கள் இனி ரோட்ல வந்து மனுஷன் ஓட மாட்டானா.
இப்ப காவல்ல அறிமுகப்படுத்தி விட்டான் பாரத நேற்று போய் பார்த்தேன். அது 1 கலையும் போதுங்க. அது இப்ப ரோட்ல வாகனம் பெறுது குறுக்க வந்து நின்றுது, எல்லாம் அப்படியே நின்றுது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படி நின்றுட்டுது. ஒன்று போனாலும் இந்த மிச்சம் ஓடுது. கேமரா செட்டிங் தானே, ஆக்களே இல்லை. ரோட்டு வழியா வாகனம் ஓடுது, ஆளே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. ட்ரோன்ல கொண்டே வீட்டுக்கு வாசலே சாப்பாடு இறக்குறான், வீட்டு வாசலுக்கு கொண்டு டெலிவரி இறக்குது, ஆள் இல்லாத ரிமோட்ல போய் இறங்குது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அட்ரஸ் அடிச்சோம்னா போய் இறங்குது. அதுவா திருப்புது, அதுவா அவரு எல்லாம் செய்யுது. மனுஷன் ரோட்டுக்கே போத்தவில்லை, சாப்பிட்டு படுக்க வேண்டியா வீட்டை. உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யறது ரோபோ தான் செய்ய போகுது. அந்த கட்டத்துக்கு வந்துட்டான். இன்னும் நம்ம வந்து பழைய பஞ்சாங்கத்தை மண்டையை வச்சுக்கோடி இந்த வயசு போனது கொஞ்சம் தெரியுதுக்கு அதை சொல்றதை கேட்டு போட்டு பெப்பக்கு என்ன இது, என்ன இது? இந்த காவல்ல பார்த்தா எனக்கு விளங்கி போயிடு. அது விமானத்தை கூட கொண்டு வராங்களா இப்ப? அது போல பயமா கிடக்குங்க. ஏங்க 500 பேரை சுமந்து கொண்டு விமானம் வந்து ஆள் இல்லாம பறக்க போதாமுங்க. என்னடாப்பா இது? கேட்டோன்னு திக்கு திக்கிறது நெஞ்செல்லாம். அதுக்கு முயற்சி பண்றாங்களா? சூரிய ஒளியில கூட விமானம் பறக்கிறதுக்கான வழிவகை செய்யறாங்க. சூரிய ஒளியில வாகனம் ஓடுற மாதிரி சூரிய ஒளியில விமானம் அந்த கட்டத்துக்கு கொண்டு வரான். நவீன சொல்லி போல கொண்டு வராங்க. இதை படிக்க படிக்க நெஞ்சு பக்கு பக்கன்னுது, நெஞ்சு பக்கு பக்கன்னுது. இப்ப மனித கழிவுல இருந்த உணவெல்லாம் சமைக்கிறாங்க. மனித கழிவு இருக்கு இல்லையா, அதாவது டொய்லெட் இருக்கு இல்லையா, அதுல பர்கர் செய்யறாங்க. எங்க சொன்னா அறியப்பட்டாங்க, உண்மை நடக்குதுங்க, போட்டு காட்டுறாங்க. என்ன கொடுமடா இது? அவ என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை கூடினா இன்னொரு 3ஆம் உலக யுத்தம் வந்தா, சாப்பாடுக்கு பஞ்சம் வந்தா, அப்ப என்ன செய்யறது? கழிவுல இருந்து கழிவு எடுத்து அதை சாப்பாட்டாக்கி கொடுக்க போறாங்க. என்னத்த கடுமைடா, எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. நம்ம இன்னும் அப்படி 1970ஆம் ஆண்டு அப்டேட்டா, வணக்கம் வணக்கம், அவனை எப்படி நான் கூட சொல்றது, இவனை பற்றி கூட சொல்றது, அவ்வளவுதான். நம்ம இதை புத்திசாலின்னு. சோ அதனால வந்து இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும். அப்படி மாறாவிட்டா இப்ப ஒன்று நாங்க செய்யும். இப்போ தொலைபேசிக்கெல்லாம் வந்து நீ பட்டி சார்ஜ் எடுத்து இல்லையா, அது சூரிய ஒளியில அப்படியே ஏறுமா, சூரிய ஒளியில இருக்கு இல்லையா, அதுல ஏறுமா. இது இன்டர்நெட் வந்து இதுக்கு தேவை இல்லையா, லைட்ல இருந்து இன்டர்நெட் வருமா. நீங்க போன கொண்டு வச்சீங்கன்னா லைட்ல இன்டர்நெட் இருக்குமா, அது வந்து அப்படி இப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது எப்ப வருது சந்தைக்கு? அப்ப ஒண்ணுமே நம்ம சோம்பறிங்க வருத்தக்காரன் தான். நம்ம இனி ரொம்ப வந்து சாப்பாடு தீர்த்தி விடும்போது நம்ம கொஞ்ச நாள் போக, அதுவே குளிப்பாட்டி அதே சாப்பாடு ஐயா தாலாட்டம் பாடி விடும்போது. இப்போ இன்னொரு வீடியோ பார்த்தா ஒரு கதவுக்கு வராருங்க, வாசல் 2 கதவு துறக்க ஓப்பன் த டோர்ன்றாரு அவரு. ஒரு கோட்டு சொல்லி போட்டு சொல்றாரு, அதுக்கு வாசல் துறக்குது. 2வது வந்தோடனே இப்போ ஏதோ இன்னொரு கோட்டு சொல்றாரு, முன்னுக்கு ஒரு கோட்டை கழிச்சுட்டு சொல்றாரு, இப்போ இந்த மெயின் டோரை திறந்து விட, அது திறந்து விடுதுங்க, அதை வந்து அதை பூட்டுதுங்க. இப்ப சொல்லுது, நான் இத்தனை மணிக்கு தூங்க போறேன், என் பெட்ரூம் ரெடி பண்ண, அது பெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விடுதுங்க. இவர் போய் அப்படி என்ன கொடுமடா இது? அதாவது இதுகளை நாங்கள் இந்த யூடியூப் வழியா பொழியிடுறான், இந்த டிக்டாக்ல எல்லாம் போடுறான். நாங்க இந்த ஷார்ட் வீடியோ கூட பாக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, நான் சொல்ற பையனா போய் பாருங்க. இது 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 எங்க நிக்கிற மட்டும் தெரியல. சோ அதனால வந்து மிக்க நன்றி ஐயா, வாழ்த்து சொல்லி விடுங்க அவங்களுக்கு. யாராவது தமிழ் வாழ்த்து சொல்லி விடுங்க அவங்களுக்கு. இருந்தா எனக்கு அந்த ரெக்கார்ட் தான் போட்டு விட்டுருங்க. நான் கேட்கிறேன், மிக்க நன்றி சொல்லி விட்டுருங்க. அதாவது பாடல்கள் இது பொதுவானது. நான் என்ன சொல்லுன்னா, தமிழால் ஒன்றுணைவோம். கருத்து முதல் இருக்கலாம், போட்டி இருக்கலாம், முடுவாங்களுக்கு அது போற. ஆனால் இது வந்து படைப்பு. இது இந்த படைப்பை கடத்தவன் இல்லாவிட்டால் நாங்கள் தவறான மனிதர்களாக மாறி விடுவோம். எனக்கு பிரச்சனை, நான் ரேடியோ ஆரம்பிக்க போறேன், எனக்கு இடம் தெரியல, எவ்வளவு ஒரு இடம் கொடுத்துட்டானா, எனக்கு தெரிஞ்சவளோ நம்பிக்கை இடம் கொடுத்துட்டானா நான் போய் குந்திடுவேன். குந்தினா இந்த வேலை நான் காணாம ஆக்கி விட்டுருவேன். நம்ம ஒரு கிறுக்கு பிடிச்சவள் தெரிஞ்ச நம்ம இறங்கினோம்னா அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அதனால இப்ப ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று கழிச்சு பார்க்கலாம். அல்ல அதுக்கு முன்னமே அவங்க போட்டுட்டாங்கன்னா நன்றி சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கடத்துல உயிர வேண்டியா. நம்ம இப்ப டிக்டாக் வந்து நம்ம வேலை திட்டம் முடிஞ்சுது. 90% நம்ம வேலை திட்டம் முடிஞ்சுது. வந்த டிக்டாக்ல வந்த வேலை திட்டம் முடிஞ்சுது. இப்ப அடுத்த கட்டம் இந்த வந்த படைப்பாளியில கொண்டு நான் அடுத்த கட்டம் நகருவோம். தென்னிந்திய சினிமாவுக்கு தட்டி பாக்குறது, ஊடகங்கள் என்னெல்லாம் செய்யணும் போய் அடையாளம் பாக்குற வச்சு போட்டு அதுக்கிட்ட மாதிரி அடுத்த பிளானை போட்டுட்டு அடிச்சு நொறுக்கிட்டு போக முடியும். அதான் விளையாட்டு. வெண்டை கூட வந்து பாட்டு போட்டிருக்கேன். நேற்று இல்லாம அந்த கருத்து சொன்னாங்கல்ல, அவைக்கெல்லாம் கேட்ட கேள்விக்கு அதுக்கு பாட்டுலாம் போட்டு விட்டுருக்கேன். இன்னைக்கு 6 பாட்டு போட்டிருக்கேன். அந்த 6 பாட்டை நாளைக்கு சொல்லிட்டு நான் ஏற்றி விட்டா வந்து கேட்டா அண்ணா கொஞ்சம் இல்லைங்க இந்த பாட்டை கேளுங்க, இப்ப கதைங்க, நான் பேச மாட்டேன். அந்த திட்டவெல்லாம் தேவை, அதை போட்டாச்சு, அதுவா திட்டி விட்டுரும், பாட்டா திட்டி விட்டுரும். அடுத்தது வந்து அண்ணா கொஞ்சம் இந்த அடுத்த பாட்டு தான் கேளுங்க, திட்டி விட்டாச்சு, சொல்லி முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்கு சும்மா பேசி காலத்தை போக்கட்டும் வேண்டாம், பகமை வளர்க்க வேண்டாம். நம்ம நல்லவராக பேசுவோம், நல்ல தம்பி பாட்டா போட்டாருங்க, அவரை ஒன்றும் பேசலைங்க. அண்ணா நான் ஏன் பேசலண்ணா, பாட்டு நாங்க கேளுங்க, யாரும் வணி வந்து நான் தான் இப்படி கண்டபடி விமர்சனம் இருக்கா கொண்டு வச்சுருங்க சோழி முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க அப்படி வந்தா நாங்க இப்படி வரும், பாட்டால தான் உங்களுக்கு பதில் அடிக்கிறேன் சொன்னோம் தானே சிவரண்டு. சொன்ன எதுவும் அதை செய்து முடியும். இன்னைக்கு 150 பாட்டு இன்னைக்கு
இன்றைக்கு முயற்சிக்கிறோம், வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கு 150வது பாட்டு நிறைவு பெற்றுட்டோம். 150வது பாட்டு இன்றைக்கு 100வது பாட்டு தியாகில 150வது பாட்டு தியாகியோட இன்னைக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். அப்ப 150 பாட்டு இந்த டிக்டாக் தளம் சாதனை படிச்சிருக்கு. இது வெற்றி, கைத்தட்டுங்க. 15 நாளுக்குள்ள 50 பாட்டு வந்துட்டா, 15 நாளுக்குள்ள 50 பாட்டு வந்துடுது. இன்னும் 15 நாள் இருக்கு, 100 நான் முடிச்சிருவேன். அப்போ ஒரு நாளைக்கு 30 படி பார்த்தா கூட அங்க பாட்டு கணக்கா வந்துடும். பாட்டு என்கிட்ட ரெடியா இருக்குது. இந்த 15 நாளுக்குரிய பாட்டு என்கிட்ட ரெடியா இருக்கு. வராட்டி நான் தனியா போட்டு அடிச்சு விட்டுருக்கேன். அப்ப 150 பாட்டு நான் நிறைவு செஞ்சுட்டோம். இனி வந்து மசாலா குஷாலா அந்த புறம் இந்த புறம் எல்லா பாட்டும் போட்டு அடிக்க போறேன். நான் ஊட்டி வலிக்க போறேன். சாமி பாட்டு எல்லாத்துக்கும் என் அடிக்க போறேன். சாமி பாட்டை வயலா பாட்டா அடிக்க போறேன். இந்த பாட்டையும் 150 பாட்டு, 15 நாளுல 50 பாட்டு ரெடி. 50 பாட்டு போட போறேன். சரிதானே? நான் சொல்லிக் கொள்றது, இந்த ரேடியோ வந்து இனி வந்து கார்ல கேட்கக்கூடிய ரேடியோ எல்லாத்துக்கும் நான் போய் பூர போறேன். போது இந்த பாட்டு நீ அங்க கடத்துறான் பேல, சரியா? என்கிட்ட வராதீங்க. நீங்க பண்ணி வந்து நான் விடுத்துனா அடுத்த கட்டம் பாய போறேன். நீ அங்க நீ பாய முடியாது உன்னால. நீ இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சு உன்னால வர முடியலன்னா அடுத்த கட்டம் எப்படி பாய போறேன்? எப்படி பாய போற? நான் சொன்னதை செஞ்சு நான் பாத்தியா? 15 நாள் 50 பாட்டு போட்டேனா? இப்ப அடுத்த பாட்டு நாளைக்கு 50 பாட்டு வர்ற 15 நான் முடிச்சுடுறேன். பாட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். 15 நாளுடைய பாட்டு நான் ரெடியா கிடக்குது. நான் எழுதிப்பட்டேன், இல்லை எழுதிலாம் பக்கா வச்சிருக்கேன். இங்கே பாட்டு வந்தேன்னா நான் அந்த பாட்டை அப்படி வச்சுட்டு பேசாம அப்படியே இழுத்துட்டே இருப்பேன். இங்கே வர கொஞ்ச நேரம் டக்குனு அந்த படத்துக்கு போட்டு அடிச்சு நான் டாக்கெட்டை முடிச்சு விட்டுருவேன். சோழி முடிச்சு. நமது நினைத்ததை செய்து முடிக்கிறவன் தான் மனுஷன். அதை சரியான ஒரு பாட்டு எழுதக்கூடாது. பாட்டை கருத்துல கொடுக்கணும். முன்னையெல்லாம் பாட்டு பார்த்தீங்க வந்து தியாகம் நான் வந்து பார்த்தா தியாகம் வடவனை கதைப்பாங்க. சுவாவம் அப்படி பயந்து போய் தான் அவனை போனாங்க அப்படின்னு நான் பொறுப்பில் சொல்றேன். ஆனா அந்த இப்போ சிவதாக்கா பாக்குறேன், அன்னைக்கு இவங்களை பாக்குறேன், அதே மாதிரி அருமைகள்லாம் பாக்குறேன். வந்து இந்த அதாவது அன்னைக்கு 10 வரும் சிவதாக்கா இவங்களே பாத்தீங்கன்னா வந்து இந்த சமூகத்தினுடைய இதை கொண்டு வராங்க. அருமையக்கா கூட டங்கர அந்த சமூக நல்லிணக்கத்தை பேசியிருந்தாங்க. இந்த 3 பெண்களையும் பாத்தீங்கன்னா அவங்க உடைச்சு வெளியே சமூக கருத்தை கொண்டு வராங்க. நான் வியந்து பாக்குறேன். அவங்களோட வயசை விட்டுருவோம். ஆனால் சமூகத்துல கூட இந்த டிக்டாக்ல பெண்கள் ஒரு பொண்ணை சாடுறா. இங்க இதைத்தான் கவனிக்கணும். ஆண் சாடுனா தான் தப்புங்க. பொண்ணை சாடுறான். இப்ப பேக்கிங் சண்டை வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த தப்பான நான் அப்படி சொல்லிடுறேன். அதாவது ஒரு பெண் இங்க அவ கேள்வி கேட்கிற வந்துட்டு ஓடுற. அப்ப இப்படி கல்யாணத்தை கட்டுற, வயசானவனை போய் குமர் பிள்ளை சின்ன பிள்ளை கல்யாணம் கட்டுது எதுக்கு கட்டுற? வந்தோன்னு அவனை கலாச்சாரம் சொல்லி போய் அவனை தூத்துற, பொண்டாட்டி வந்து புருஷனை அவதூறுபடுத்துற. அவ சொல்றா, ஒரு பெண் சொல்றா, கல்யாணம் காட்டிட்டு அவனை பாந்து நீ எல்லாத்துக்கும் மரியாதை இருக்கா? எதுக்கு கணவனை வந்து பொதுவில தூத்துற? இன்னொரு பழகி போட்டு காதல் வச்சுட்டு செஞ்சு கொடுத்து அவனுக்கு போட்டு கழுவி ஊத்தி கொண்டுற. இது என்ன பேர்? இதுக்கு என்ன? நீ எல்லாம் மனுஷங்களா? நீ எல்லாம் பொண்ணா அப்படின்னு பெண் கேட்கிறா. எனக்கு உண்மையில கைதட்டத்தான் எழுந்து நின்று கைதட்டணும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த வரவேற்கிற அந்த கருத்தை ஒரு பெண் சமூகத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர். பாரதி கண்ட புதுமை பெண் எங்கேன்னு கேட்கிறா. பாரதி கண்ட புதுமை பெண் என்ன? சேலைய அவுத்துப்பட்டு காட்டுறத, மயக்கமா காட்டுறத அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த நிகழ்வுகள் இங்கே நாங்கள் பேசப்பட வேண்டியது, பேசுபொருளாக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். அப்ப இது வரலாற்று முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை நான் பார்க்கிற பொழுது இதை நான் வியந்து பார்க்கிறேன். அதை விட இந்த துணிவை நான் பாராட்டுறேன். முதல்ல வந்து வியந்து பார்க்கறதை விட அவருடைய அந்த துணிவு, எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம், விமர்சனத்தை அதை விட்டு அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த துணிவு வந்துட்டுல்ல. அப்போ வரையக்குள்ள பயந்து அச்சப்பட்டு எழுதி கொண்டிருந்தவர்கள் வன்னி மன்னனுக்கு எதிராக இந்த தளத்திலே பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு பேனா முடிச்சு எழுதுறாங்க. சிலர் சொல்லாங்க, என்ன நீங்க அவங்களை தூச்சி அப்படி இல்லைங்க, அவங்க எழுதுற பாடலை நேற்று ஆதாரம் கூட சொல்லியிருந்தாரு, நீங்கள் எழுதுற பாடலை வச்சுதானே நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்ப நான் அருளியாக்கா சொல்லி போட்டேன், சிவதாக்கா சொல்லி போட்டேன். இப்போ வந்து இவங்க பெரியாக்க நடத்த பாட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன், என்ன வருது தெரியல. இப்ப எங்கட இசைக்குள்ள வந்து நான் சொல்றேன். அப்ப சமூக விடுதலை பேசுறாங்க. ஒரு பெண் சமூக விடுதலை பற்றி பேச வந்துட்டானால் அந்த சமூகம் சீர்த்த பெற்று. இங்க மிக முக்கியமானது அதுதான். அப்ப இந்த பெண்கள் வாராங்க இல்லையா? இது வந்து மிக 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 முக்கிய அற்புதமான வரிகளை எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணவரோட வாழ்த்தெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க தான் சிவதாக்கட பாட்டுல அந்த அப்பா கிட்ட பாட்டை பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதெல்லாம் அதிகமா பார்த்திருக்காங்க. மக்கள் பதில போயிருக்காங்க. அப்ப மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவங்க இவங்களை என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்ப இது மிக மிக முக்கியமான விடயம். நாளைக்கு ஒரு புதுசா ஒரு அண்ணா வார பாட்டு அடிக்கிறாரு. நாளைக்கு யார்ட்ட கேட்கிற அட்டாசம் வந்துருக்கு பாட்டு. அண்ணன் வந்து டிக்டாக் பற்றி தான் கழுவி ஊத்திக்கிறார். அந்த பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணு யார் பொண்ணு தெரியல. எனவே வாழ்த்துக்கள், எந்த பொண்ணு தெரியல. டிக்டாக்ல ஒரு பொண்ணு அண்ணியை போட்டு பாட்டு தான். நான் பேர் சொல்லுவேன், நாளைக்கு கேளுங்க. அந்த அண்ணன் இந்த பாட்டு வரும், கண்டிப்பா வரும். டிக்டாக்ல வந்த பொண்ணு அந்த அண்ணையை நித்திர கொள்ளாம இப்படி பண்றீங்களே, இது சரியா சொல்லுங்க. அந்த அண்ணா பாவம், அவர் ஏற்கனவே பாவம் மனுஷன், வர்த்தக்கார மனுஷன், சும்மா புரியல போறது. நாளைக்கு எனக்கு சிரிச்சு இந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
பல முறை கேட்டேன், எனக்கு சிரிப்பு தாங்கலாம் போச்சு. அண்ணனையுமா விட்டு வைக்கல நீங்க? ஏங்க பாவமுங்க அவரு வயசானவர், அவரையுமா நம்ம கூட பரவாயில்ல முடியாது, வயசான அண்ணைய போய் சும்மா அதுக்கு எதுக்கு வம்புக்கு பண்றீங்க? பாவம் அண்ணன் என்ன செய்யறது, அண்ணைய மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. ஸோ அற்புதமான விடயங்கள் பாடல்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது. இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாள். என் தங்கச்சிக்கு பாடல்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு புதிய பாடல்கள் சமூக விடுதலை சார்ந்தெல்லாம் வந்திருக்கிறது. இவர்களெல்லாம் பாராட்டுதல் என்பது ஒத்தை வார்த்தையில் இவர்களை பாராட்டி விட முடியாது. ஏனென்றால் குறுகிய காலத்துக்குள் இந்த 3 வாரத்துக்குள்ளாக இந்த பெண்கள் அத்தகைய திறனோடு 3 வாரத்துக்கு எப்படிங்க இவ்வளவுக்கு எழுதுனா? இப்போ ஒரு பாட்டு எழுத ரொம்ப கஷ்டம். ஆனா 3 வாரத்துக்கு இல்ல, நம்ம இசையமைச்சு 3 வருஷம் தான் வரும் நினைக்கிறேன். அந்த 3 வாரத்துக்கு 15 நாள், அந்த அந்த 15 நாளுக்குள்ளாக, அல்ல 15 20 நாள் வச்சுக்கணும், அதுக்குள்ளாக இவ்வளவு வேகமாக சிந்தனையில மாற்றத்தை கொண்டு வந்து புரட்சியில செய்யக்கூடிய அளவிற்கு இந்த பெண்களால் இருக்க முடியும்னு சொன்னா நான் அதை வியந்து பார்க்கிறேன். இது எப்படி இவர்களால் முடியும் என்பதை நான் பார்க்கிறேன். அப்ப இந்த விடயம் என்பது இங்கே மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு விடயம். இது நாங்கள் காலத்தால போற்றக்கூடிய உண்டு. ஸோ அதனால நாங்கள் இதை பாராட்ட வேணும், போற்ற வேண்டும். அதை விட இப்ப கொஞ்சம் பேர் கிளம்பிருக்கணும். இப்ப அவர் எங்க போயிட்டார், இவர் எங்க போயிட்டார், போய் அவர்கிட்ட போய் இன்பக்ஸுக்கு போய் கேள், என்னடா கேட்காத அவரை. நான் பல முறை பாதி சொல்லிட்டேன், என்னடா கேட்காத போல, அங்க போய் நான் கத்த முளை கடிச்சு விட்டுறேன். நேற்று கூட சொல்லிட்டேன், சரியா? உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவள் வேணும்னா அவட போய் இன்பக்ஸ் போய் கதைங்க, சரியா? அவங்க முதல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பதிக்கு விளக்கம் கூடிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு பிடிச்சதுன்னா போய் கதைங்க, அவங்களை பிடிக்கும்னா அவங்க போய் கதைங்க. நான் வேணாண்டா சொன்னேன். இன்பக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அங்க போய் கதைங்க, பதில கேளுங்க, கேட்டு போட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க, யார் வேணா வேண்டாம். அதையே என்னட்ட கேட்குறீங்க? நாங்க பல முறை சொல்லியாச்சு. இங்க அவர்கிட்ட போய் கேட்டுருங்க. நன்றி நன்றி. பிறந்தநாள் வாழ்த்து வச்சு அனைவர்களுக்கும் மிக்க நன்றி உறவுகளே. நீ பண்ண முடியாது. நான் சவால் விட்டே சொல்றேன். ஏன்டா நான் எடுத்துக்கொண்ட பாடல் இப்போ இந்த பாட்டை நீ தடுக்க முடியாது. அது காட்டு தீ மாதிரி. நீங்க அவதூறு செஞ்சாலும் செஞ்சு நான் பாட்டு போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு தடவை பாட்டு பற்றி தீ எறியும். நாளை சிவன் பாட்டு ஆட வரப்போகுது. அது என்ன செய்யும்? அது கொழுந்து விட்டு எரியும். அது கொழுந்து விட்டு ஒருவேளை எங்க நாம பாசன பிள்ளைட்டு இந்த பாட்டு சிக்குமா இருந்தா அடுத்த 2 கண்ணை ரன் பண்ணி விட்டுருவான். தெரியாது, என்ன தெரியாது. மாத்தி யோசிச்சு பாரு, கதை போச்சு. அவன் கொண்டாட வலிக்கிட்டுவானா, அங்க நீங்க காணாம போயிருவீங்க. புரியுதா? முதல் பாடல் பாட்டுக்குரிய பெருமதியையும் பாட்டினுடைய வல்லமையை நீ புரிஞ்சு கொண்டு பேசப்படணும். சும்மா என்ன பப்பரன்னு கத்தி கொண்டிருக்காரு, சரியா? ஒன்றை செய்யல. பாட்டு எவ்வளவு வலிமையான ஒரு ஆயுதம். இன்றைய உலக நாடுகளே 2ஆம் உலக யுத்தத்திலேயே பெரிய கவிஞர் எல்லாத்தையும் பிடிச்சி மண்டல ஓட்டான். ஏனுகள் அவன் பாட்டு எழுதி மக்களை உசுப்பி விட்டான். பாட்டு மிக முக்கியமானது, சரியா? அவன் பாடல் எழுதுகிறவன் மிக முக்கியமானவன். இது நீ புரிஞ்சு கொள்ள பழகு. அதனால 24 பேரும் கண்ணாடிய பயப்படுறான். அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அவன் விளையாட்டு சொல்ல எழுதலாம். நான் கூட அப்படித்தான் எழுதினேன். ஆனா அப்படி இல்லை. பாடல் என்பது மிக முக்கியமானது. அதை எழுதுகிறவன் வித்தியாசமான சிந்தனை கொண்டவன். அவன் எழுதாத பல கலைப்பொருளை நீங்க நேற்று வந்தார் அவரு. நான் பேச இருந்தேன், சிவனே இந்த 14 பாடுறதுக்கு பொருளை கொடுத்து போயிட்டானே, அடிச்சு தாக்கி விட்டா முடியுண்டே. தேதனையை குடிச்சு எழுதி தள்ளியாச்சு. வாட்ஸ்அப்ல நான் பார்க்கலையே, அவையும் நம்மட தங்கம் தான் பாத்துக்குவா. எல்லாம் வாட்ஸ்அப்ல யாரும் வராது, இவர் இவ்வளவு போட்டுக்கிறேன், கோப்பில நோட் பண்ணிடுவான். இவர் அவன் ரிப்ளை பண்ணி விட்டுருவா. எந்த வாட்ஸ்அப் தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இப்படி வந்து அப்படியா, சரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் இங்க பிஸியா இருக்கேன், சரி அவ்வளவு முடிஞ்சு போச்சு, ஜோலி முடிஞ்சு. இப்ப நான் பாதுகாப்பு இல்லைக்க நிக்கிறேன், பாதுகாப்பு வரதுக்கு அப்ப நான் நிக்கிறேன். அந்த வளையத்தை உடைச்சுதான் இப்ப என்னடா வரும், அவ்வளவுதான் பிஸி, சரியா? இனி ஒன்று மந்தி செய்ய முடியாது, காலம் கடந்து போச்சு. ஸோ நாங்கள் நாங்கள் எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் தேச மண்ணுடைய விடுதலைக்காக நாங்கள் எப்படியோ தொடர்ந்து நடைபெறுவோம். அதை உரிய முறையில் உரிய இடங்களுக்கு கொண்டு சேர்ப்போம். நாங்கள் அடுத்த கட்டம் நகர்ந்துட்டோம். நாம் தெரிவு செஞ்ச ஆகல நாங்கள் ஆதரிச்சோம். அதை பைத்தியம் செஞ்சுட்டு அடிச்சிட்டோம். அதை நீங்க கொண்டு எழுதி போட்டீங்க.
அப்ப நாங்கள் வந்து இனி வந்து யாரை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சரியா? நீ வந்து அவனுக்கு திருப்ப விளம்பரம் கொடுக்கறதுக்கு நிக்கிற. ஸோ அப்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மிக முக்கியமான விடயம். ஸோ அதனால வந்து நாங்கள் மிக மிக முக்கியமான விடயத்தை சொல்லுவோம். நான் எனக்கும் பொண்டாட்டிக்கும் வேலை வட்டி இல்லைன்னா அப்ப நீ பார்த்து கேட்கிற தெரியல வேலை வட்டி இல்லையா? அப்பயே நீ வேலை வட்டிலாம் வந்து நிக்கிற. சரி, இப்ப இதுக்கு கருப்பொருள் தந்துட்டு நாளைக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டுருவோம். எல்லாம் ஒரு பாட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு தான். நான் இப்ப போட்டு காட்டி விட நாளைக்கு ஏத்தி போட அப்லோட் பண்ணி சொல்லி விட்டுறேன். நாளைக்கு பக்கா பாட்டு இருக்குங்க. பாட்டை கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க நீங்க. அந்த மாதிரி விழுந்து வண்டி வந்து நீங்களா இது? ஆமா நான் தான். சிரின்னு சிரிப்பீங்க. அடுத்து மறுநாள் பக்கம் விதவாத நான் ரெண்டு பாட்டா இறக்கி விட்டுறேன் என் பாட்டை. ஏன்டா இந்த கருப்பொருள் உடனே வர வேண்டியது. ஏன்னா வந்து அந்த மேல ஏத்தி விட்டு கதைச்சோம்னா அந்த பாட்டை போட்டு பேச இருந்துடலாம். பேசுங்க ஒரு விஷயம் இல்லைங்க, ஒரு 3 நிமிஷம் தான் கேளுங்க, கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் அதை விட்டுடலாம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அதை நாங்கள் பேசிய தீர்வோம், பேச வேண்டிய விடயம் தான் கூட. ஆகவே நாங்கள் இதை வந்து வானொலிகளூடாக எல்லா வானொலியும் ஒன்று சேர்ப்போம். பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன். விரைவில் பாட்டெல்லாம் போடுவோம். போட்டுட்டு அடுத்த கட்டம் ஊடக புரட்சியை நாங்கள் செய்ய போறேன். இப்போ செய்யறது ஊடக புரட்சி தான். பட் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். ஏன்னா நாளைக்கு கேட்கக்கூடாது இல்லையா தம்பி, நீங்க கேட்கல எங்களுக்கு கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த இடத்துல அதை நாங்கள் செய்து கொண்டு போவோம். போனாதான் சரியா இருக்கும். ஆக எங்களுடைய வழிகாட்டல்கள் சரியான முறையில் பயணிக்கும். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அவர் அங்க நிற்கிறார் வராது எங்க எனக்கு என்ன, எவன் எங்க நிக்கல கடை என்ன சொன்னா கடைக்கு வியாபாரம் போறதுக்கு இவனும் எங்க போவான்னு எவன் போனா எனக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் சொல்லிட்டு தெரிப்பேன். எங்க போனா எனக்கு என்ன போட்டேன். நம்மட வீடு இது. நமக்கான ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்க. சரிங்களா? என்ன நேசிக்கிறவன் என்ன காதலிக்கிறவன் மக்கள் இருக்காங்க. அவனோட நான் பயணிச்சுட்டு போறேன். எனக்கு என்ன பிரச்சனை? 5 நாள் அவங்க அந்த மக்களோட நிற்பேன். நான் வந்து உருவாக்கி விட்டுருக்கேன். என்னைய மாதிரி எவனும் யாரையும் உருவாக்க மாட்டான். அடுத்த கட்டம் நகர போறேன். அங்க நான் போகல உங்களே நான் அழைச்சிட்டு போவேன். என்னோட வரவனா நான் கூட்டிட்டு போயிடுவேன். வராத விட்டுட்டு போயிடுவேன். நீ இப்போ அப்படியே போயிட்டு போன விட்டு போயிடுவேன். சரிதானே? இப்ப அவசர புத்தியில அவசரப்பட்டு நாங்கள் பெரிய கிறுக்கு, நாங்கள் இல்லாட்டி இவர் செத்து போயிடுவார் போறவங்கலாம் காணாம போயிடுவான். நான் சொல்றேன் படியா கேளு, போயிடுவான். என்னோட ஏவன் வரனா நான் இழுத்துக்கிட்டு போயிடுவேன். அங்க நான் பாத்துக்கிட்டா இருக்கேன். இது கணக்கு விக்கெட் அடி விழப்போகுது. இப்ப கொஞ்சத்துக்கு எனக்கு எங்க யார் போது தெரியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நேர்மையா இருக்கேன். நான் அப்பவும் அப்படித்தான், இப்பவும் இப்படித்தான், எப்பவும் நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன் வழி நேர் வழி. அங்க போனா கேட்பாங்க, தம்பி யாராவது இருக்கடா தம்பி அப்படின்னு கேட்டா, ஆமா நான் இருக்கேன்னு நான் அடையாளம் காட்டுவேன். அவ்வளவுதான். சரிதானே? நம்மளை உருவாக்கி விட்டுருக்கோம். இவர் என்னத்தை உருவாக்கி தெரியாம நிக்கிறீங்க. இதுல என்னத்தை உருவாக்கி விடுங்கள் தெரியாம இதுக்கு நீங்க இது கேட்டு நிக்கிறீங்க. அடுத்த ஃபேக் ஐடி போய் பார்த்துட்டு வாங்க, அல்ல மேல வாங்க. அதனால இப்படி நல்லா உடனே மீட் அடிச்சு விட்டுருங்க. இது வந்து இந்த பாதங்களை திசை திருப்பி தங்கட கேளிக்கு பாய சொல்றது. நாங்கள் இந்த கீழே கத்த பாக்குறது இல்லை. அடி ஒரு மீட் அடிச்சு விட்டுறோம். உடனே வா மேலவா பேசுவோம். நாளைக்கு அந்த பாட்டு வந்து 4-5 பாட்டு இருக்கு. உண்டான பக்கம் இறக்கி விட்டா வந்தா என்ன கேளுங்க, இதுக்கு கேளுங்க. ரைட். இப்ப எனக்கு கேளிக்கு பாய சொல்ல வந்து அதுக்கும் ஒரு பாட்டு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு விட்டு கிடக்குது. இந்த முகமூடி போட்டவர்கள் இழிக்கிறதுக்கு பாட்டு எல்லாம் உண்டா வருது பாட்டு. நாளைக்கு ஒரு 5 பாட்டை ஒரு 8 பாட்டை உண்டா இறக்கி விட்டுறேன். ஏன் பாட்டை ஒரு 5 பாட்டு கிடக்கு. அதை முக்கியமான பாட்டு அதை இறக்கி விட்டு நாளைக்கு சீமனன் என்ற பாட்டு. நாளைக்கு சீமனன் 5 மணிக்கு பிரித்தானிய நேரம் 5 மணிக்கு இங்க வர்றது, 5:30க்கு நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமனுக்கு எழுதப்பட்ட பாடல்கள் நாளை இங்கே பதிவிட்டு செய்வாங்க. கேளுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா அண்ணன் அதை பார்க்கக்கூடும். யூடியூப்ல எஸ்பெஷலி யூடியூப்ல வந்து அண்ணன் பார்க்கக்கூடும். டிக்டாக்ல வந்து சிலர் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க அண்ணனுக்கு அனுப்புவாங்க. அண்ணன் டீம் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்கள பார்ப்பாங்க. கண்டிப்பா தளபதி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த லைக்ல பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அண்ணன் வந்து கேட்பாரு, என்ன கேள்வியை கேட்கறாங்க லைக் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து மிக கவனமா இருக்கப்படணும். ஏன்னா நான் அங்க போக போறேன். இப்ப அண்ணனுக்கு என்ன அண்ணன் வந்து எங்களுடைய எனக்கு என்ன சீமானன் எனக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்றால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய நான் பாடல அதை தான் அழிக்கிறேன். 2009ஆம் ஆண்டு கூட எங்களுடைய விடுதலை அவங்களுடைய போராட்டம் விழுந்த பொழுது அந்த போராட்டத்தை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது எங்க அண்ணன் தான். அன்னைக்கு அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் தகும். எனக்கு அதில் மாட்டு கருத்து இல்லை. ஏன்னாலும் இந்த பூனா போன பட்டியை ஓடி குட்டியை ஓடிட்டு நாசமா போண்டு எங்களோட போராட்டத்தை கிபிரத்துக்கு தோல்ல வச்சு அடிச்சவனும், விமானத்தை தோல்ல வச்சு அடிச்சவனும், செயிம்பிளாக்க உள்ளங்கையில வச்சு அடிச்சவனும், ஆளரியத்துக்கு நாக்கில் வச்சு அடிச்சவனும் கனவதி திரிகிறான்ல முறுக்கி கொண்டு மேற்கு கட்டல அந்த கட்டல சொம்பல் முகமூடியை போட்டுக்கொண்டு கதைக்குது இல்லை. அவன் முகமூடியை போட்டுக்கொண்டு கதைக்கு ஆமா இவர் நான் தலையை கொஞ்சம் மாட்டி கொண்டிக்குது இல்லை. இந்த செம்பலுக்கு மத்தியில
அண்ணன் நெஞ்சுக்கு நேரம் நின்று தலைவட்ட படத்தை நெஞ்சில போட்டுக்கொண்டு பின்னால் அண்ணன படத்தை போட்டுட்டு கொடி மேல பறக்க விட்டுட்டு தம்பி தளபதி அத்தனை பேரும் எங்க அண்ணனை பற்றியே பேச்சு. அந்த மனுஷனுக்கு எத்தனை உறவு தான் தகுமடா. நான் சல்யூட் மாதிரி பண்ண காலை தொட்டு கூட கும்பிடுவேன் அண்ணன். ஏங்கல் எங்கட அண்ணன் 14 வருஷமா இன்றைக்கு அந்த அந்த ஆயுத வனத்தோட இருக்கைக்குள்ள அதே இருந்த எழுச்சி அண்ணன் சீமான் மட்டும்தான் அதை வச்சிருக்கிறார். சீமான் இல்லைன்னு போ காணாம போயிருக்கு. அதுக்காக ஈழத்தமிழன் மானமுள்ளவன், வீரமுள்ள தமிழன், மானமுள்ள தமிழன் எப்பொழுதுமே சீமானுக்கு அதுக்காக கடமைப்பட்டிருப்பான். சரியா? நீ இங்க ஐரோப்பிய இவ்வளவு கொட்டி கூத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சம் காத்து நான் காசு பாடல கொடு, இந்த வீணா போனது கொடுக்குறத விட அண்ணனுக்கு கொடு. ஏன் அந்த அண்ணன் படத்தையும் அண்ணனுடைய புலிக்கொடியையும் அண்ணனுடைய பாடல்களையும் பார்வதி அம்மா திரு வேங்கடம்பல ஐயா அவர்கிட்ட அதோட அண்ணன் பிறந்த நாள், மாவீர நாள், தலைவட்ட பிறந்த நாள், இதுக்கெல்லாத்துக்கும் அண்ணன் பெரிய சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் செய்து அந்த நாள் அவை நினைவு கூர்ந்து அதை பரப்பிக்கிட்டு இருக்கிற அதுக்கு நீ எத்தனை கோடி விட்டாலும் தகும் வந்து நான் சொல்றேன். சரியா? தகும். அதுக்கு அண்ணனுக்கு 50 1000 பாட்டுனாலும் தகும்னு நான் சொல்றேன். நான் எழுதி தள்ளுவோம் பாரு. 25 பாட்டு எழுத விட மாட்டேன் சிவன் அன்னைக்கு. வெளியெல்லாம் பார்த்து அதெல்லாம் அடி வருங்களை போட்டு பிச்சு விடுறேன் பாரு. முழுக்க வர சீமன் பாட்டு தான் கொஞ்ச நாளைக்கு. அதுல தலம் பாரு சீமன் முழுக்க சீமன் பாட்டு தான். நான் போட விட மாட்டேன். நம்ம அண்ணனுக்கு நிக்கிறோம்னு நாங்க நிரூபிக்கணும். நான் நிக்கிறோம்னா பயப்படாத என்ன அண்ணன் பயப்படல சொல்லுவேன். நாங்கள் நிக்கிறோம். இந்த பாட்டெல்லாம் பரப்புரையில நாங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீணா போனவங்களுக்கு நான் பாட்டை போட்டு நாசமா போறதை விட அண்ணன் போட்டோவையும் அண்ணனுடைய கொடியையும் எங்களுடைய வீரத்தினுடைய விருதுகளையும் அது நினைவுகளையும் சுமந்து இந்த பூமி பந்தங்கம் நினைச்சு கொண்டு அண்ணன் சீமான் சல்யூட் அடிக்கலாம் தலை கும்பிடுவோம். அன்னைக்கு சீலா வச்சு கும்பிடுவோம் அன்னைக்கு. சரியா? இதை யார் செய்யறான்னு சொல்லுவாங்க. எனக்கு சீமான் அண்ணன் விளையாட்டு எல்லாம் போயிருக்கு. இந்த உலக தமிழர்களை ஒன்றுடைக்கிற ஒரே ஒரு தலைவன், ஒரே ஒரு தளபதி, ஒரே ஒரு வீர மகன், ஒரே ஒரு தமிழ் மகன் தான் சீமான் அண்ணன் தான். அது சீமான் அண்ணன் தான். சரியா? அப்ப சீமான் அண்ணனை பேச்சு தானே நீ வருங்காலத்தில் அரசியல பேச போறேன்னா பாக்குறியா? இந்த வீணா போன இளங்கரசியல்வாதியை பேசி வீணு மகளை நேர்த்த கட்ட நீ சீமான் அண்ணையை தூக்கி தலையில வை பட்ஜெட் அண்ணனை பற்றி பேசி நீ அண்ணனை பற்றி பேசி சீமான் அண்ணையை பற்றி பேசு. இதுதான் நீ விளையாட்டு. இந்த வீணா போன அந்த லாடு லபுக்களை பற்றி பேசிக்கிட்டு காலத்தை கழிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நிக்கிறான். அவன் வீரத்தோடும் விவேகத்தோடும் ஆளுமையோடும் அனைத்து உயிரினங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம சீமான் அண்ணன். பேசு. அண்ணன் போன் பண்ணா கதைக்கிறாரு. எந்த தேர்தல் பிஸியா இருந்தாலும் சொல்றா தம்பி கால சொல்றா தம்பி சொல்றாங்க நான் பிஸி தப்பு அண்ணன் எப்படி அவனை யோசிக்க நல்லா இருக்கா நீ பண்ணிடுற அண்ணன் நீ நல்லா பண்ற அப்படியே பண்ணிக்கிட்டு போய்கிட்டே வச்சுட்டாரா அண்ணன் வச்சிருந்தாரு. அவ்வளவுதான். அண்ணன் எந்த இதுல போனதான் போன் பண்றா திருப்பி ரிப்ளை பண்றாரு. என்னதான் பிஸியா இருந்தாலும் அண்ணன் தேர்தல்கள் போயிட்டு தொண்டை அடிச்சு போயிருக்கும். அண்ணன் ரிப்ளை பண்ணுவாரு. இதுல எங்களை தமிழ்ச்சியில வச்சுக்க பாரு. எங்களுக்கு நேரம் இல்லை அவைக்கு. அவைக்கு சின்ன வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போனா தெரியும். அவைக்கு நேரம் இல்லை. அவைக்கு பெரிய மனித புனிதர்கள் அவர்கள். குணப்பணவன் கூலி குழுக்கள் சிவன காலத்து சுகமா அவங்க எல்லாம் வருமா? அப்போ யாருக்கு நாங்க ஆள் கொடுக்கணும்? சீமனை கொடுத்துட்டு பார் பண்ண வேண்டாம். யார் பண்ண வேண்டாம்? நான் எப்போ மன்னகத்தை ஆரம்பத்துல சொல்றாங்க பைத்தியக்காரங்க கைக்காத தேவையில்லாம் கதை நான் பல முறை சொல்லியிருந்தேன். சீமன் அன்னைக்கு இனி சீமன் அன்னை தான் கொண்டாடுங்க எல்லாரும். இந்த சமூகத்துல வந்து இளங்க அரசியல தூக்கி குப்பையில போட்டுட்டு இவன் திருந்த போறது இல்லை. இனி 4 வருஷத்துக்கு உன்னை பற்றி பேசாத. ஏன்னா இந்த மாநில சபையில வந்து உன்னை மறந்துடுவான். எல்லாம் விட்டு ஓடிடுவாங்க. சரியா? அப்ப நீங்க வந்து இந்த 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 இடத்துல வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா விஷயம் முடியுது. யாரு நம்மட சிவன் அண்ணையை பற்றி பேசுங்க. அதை பேசினால் அவ்வளவு போதுமானது. அதுதான் இப்ப உங்களுக்கு தேவையானதும் கூட. அதுதான் எங்களுக்கு தேவையானது கூட. நீ சீமானை பற்றி அரசியல பேசுங்க. சீமான அன்னைக்கு 2024 ஆண்டு முதலமைச்சர் அண்ணன் வருவாராக இருந்தால் அல்லது எதிர்கட்சி தலைவராக வருவாராக இருந்தால் இலங்கையில பெரிய மாற்றம் நடக்கும். இலங்கை மீனெல்லாம் நீ கைது செய்ய முடியாது. மத்திய அரசியல் ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வந்தால் எங்க ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ணனோட சேர்ந்து வாங்கிப்பு. சரியா? அன்னைக்கு அண்ணன் செய்யாட்டு அண்ணன் திருப்பி கதைக்கலாம். சரியா? ஏன்னா அன்னைக்கு அண்ணன் இல்லாட்டி இன்னைக்கு உலகம் காணாம போயிருக்கு. எங்க விடுதலை அமைப்புடைய முற்றுமுள்ளா இல்லாமே போயிருக்கு. இன்னைக்கு சீமான் நாம் தமிழ் கட்சியினுடைய தளபதிகள், பாசறையினுடைய வேந்தர்கள், அந்த தம்பி தங்கைகள், அண்ணன் அக்காக்கள் அந்த பேசுற பேச்சு தான் இன்றைக்கும் எங்கள் தலைவரையும் மேதகவர்களையும் முன்னெடுத்த அந்த போராட்டத்தையும் எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகத்தையும் உயிர்ப்பட வச்சுக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒருவர். அதான் அண்ணன் எங்கள் தனத்த அண்ணன் தளபதி அண்ணன் சீமான் தான். அண்ணன் தம்பி நான் அண்ணன் சொல்றாரு. நான் தான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நான் ஏற்றுக்கொள்றேன், மனசார ஏற்றுக்கொள்றேன். ஏன் அவர் சொன்னாரு செய்யறாரு. அப்ப அந்த விஷயம் மிக மிக முக்கியம். தூக்கில குப்பையில வரை சும்மா அங்கே போல சைக்கிள் கட்சி ஜொங்கி கட்சி இனி எவனாவது இலங்கையில உள்ள எவனுக்காவது எந்த கட்சிக்காவது நீ காசு கொடுத்தியாண்டா நீ ஒரு இழிவான தமிழன் வெளிநாட்டு தமிழ் கொடுக்காத. நாங்கள் கருத்து சொன்னா ஏற்கலாம். என்ன மண்ணங்கடி காசு கொடுக்குறாங்க?
என்ன கொடுக்கணும் அந்த பரதேசி பேருக்கு எது கொடுக்கணும் காசு? இலங்கையில் உள்ள எவனாவது காசு விட்டானா நான் பாட்டு எழுதி கொடுக்க போட்டு அடியில் அவனுக்கு எல்லாருக்கும் ஊழல்வாதி பாட்டை போடுற எடுத்து பிசுக்கு அவனுக்கு. நாங்க கருத்து சொல்லக்கூடாது அவைக்கு. நீங்க வந்து நாட்டுக்கு வா, ஏன் நான் இலங்கைக்கு வரணும்? அப்ப நீ இங்க வா, இலங்கை வந்து வர. ஆமா நான் பாறேன், நீஞ்சவுக்கு வந்து வர இருக்கா? எதுக்கு நாங்க வரணும்? அந்த ஏப்பாட்டுக்கு வராங்க. அப்ப நீ வந்து லண்டன் ஏப்பாட்டுக்கு இறங்கி பாரு இருக்கா? நாங்க சொல்றோமா அப்படி? பைத்தியக்கார குட்டிகள். அண்ணன் சீமன் அப்படி முன்ன பதறுது அவைக்கு. அண்ணன் தாண்டா சீமன் தாண்டா, சீமன் தாண்டா நமக்கு நீ ஒரு ஆளு போடுற. இன்னைக்கு லண்டன்ல மாசத்துக்கு ஒரு முறை அண்ணன் வர்த்தக சங்கத்துல கதைக்கிறாரு தெரியுமா? முன்னாள் போற தலைவர் கொஞ்சம் கூட்டாளர் கிளம்பி நிக்கிறார். அதுக்கு அவ்வளவு விட அண்ணன் கதைக்கிறாரு. அவை அதுக்கு அண்ணனை கொண்டு விட்டுட்டு இவ நாங்கள் அண்ணனுக்கு வாக்கப்படுகிறேன். அதே சீமனை கிட்ட நீ நிற்பியா இந்த கொஞ்சம் லண்டன்ல மனநலம் பாதிக்கப்பட்டது கொஞ்சம் தளபதி மேல கொஞ்சம் அதுக்கு அவை பெரிய வர்த்த கதைக்க பேச தெரியாது. இங்க வா, ஒரு அரசியல் தலைவர் வந்தாருன்னா சுருக்கமா பேசப்படாது. நாங்கள் அங்கே போராடி கொண்டிருந்தோம். ராமதாஸை அழைக்க வேண்டும், திருமாவளவனை அழைக்க வேண்டும், அதுபோல வைகோவை நாங்கள் அழைக்க வேண்டும். இவரெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த பரதேசி பயிலே அவர் கட்சியுடைய தலைவர். ராமதாஸ் தலைவரை போட்டோ வச்சு பிரச்சனை செஞ்சாரடா, திருமாவளவன் செஞ்சாரடா, பரதேசி பயில யாரு வைகோ செஞ்சாரடா. இவ போராளி தலைவதம். நாங்கள் மாத்தியோட இருந்தோம், நாங்கள் அங்கே பாலாஜியோட இருந்தோம், நாங்கள் இங்கே இப்பொழுது தமிழ்ச்சனோட இருந்தோம், நாங்கள் கிட்டணியோட இருந்தோம். என்ன மண்டைக்கு இருக்கு உனக்கு? இருக்கு அவளுக்கு மண்டைகளை. நானும் அதில் இருக்கிறேன், உடையிலான போய் இருக்கிறேன். செட்டுப்பு காட்டி அடிக்கணும் போல இருந்துச்சு எனக்கு. அங்க பார்த்த கூட அண்ணன் என்ன பாக்குறேன், நான் அவரை பாக்குறேன், பேசா இருந்துட்டாங்க. ஐயோ போட்டு எதிரி டாக்கவன் போட்டு பேசா இருந்தேன். ஒரு 3 மத்தியிலும் நடக்குது ஐயா. அண்ணனுங்க மீட்டிங்கே போகணும், கூட்டி வச்சு போட்டு தேவையில்லாத அளப்பறையல். இவ ஒரு பேசுறது கூட மேட நாகரிகம் தெரியல. ஒரு அரசியல் தலைவரை கொண்டு வச்சுட்டு என்ன இதுல பேசணும்னு அது தெரியல. வீட்டுக்கு 2 வகைக்கிற மாதிரி இவ பெரிய மேடியா போட்டு பேச பேர் நான் மண்ணாங்கடி சீமனை கூட்டு வச்சிருக்காரு. பொறம் போக்கு தலையல் மண்டைகளை ஒன்றுமில்ல கூட்டம். எனக்கு கோபம் தான். 3 முறை போறது இல்லைன்னா அதுக்கு ஒரு மண்டை உப்பு சப்பு இல்லாத கூட்டம் ஐயா. அது கூட்டம் கேட்ட போராளியா. நாங்க எனக்கு இருக்கிற சொல்லி கூட அந்த மண்டை கொண்டுக்கும் இல்லை. சத்தியமா சொல்றானுங்க. நான் உள்ளுக்க போய் இந்த நாலு சங்கத்துக்கு போய் நின்றேன். அதுக்கு கொஞ்ச காலம் இது இவன் போய் நின்றா எனக்கு கூப்பிட்டாங்க. அதுக்குள்ள சிறிதரன் அங்கே சிறிதரன் நம்பி நான் என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். இவன் நின்னதுக்கு வந்துருக்கிறான், பில்லங்க படுத்துக்கிறதுக்கு வந்து நிக்குது, போட்டு அடிக்க போறான். அவன் அங்க என்ன பயம் வேண்டாம். நாங்க வந்துட்டு எல்லாம் பார்த்து கொண்டு நிற்பேன் எல்லாத்தையும் படிவா வந்துட்டா சந்தர்ப்பம் பிறகு போய் அடிச்சு விட்டுறோம் எல்லாத்தையும். அந்த பயம் அவங்களுக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? நீ கதைச்சதுன்னா வழியில போறேன் முடிஞ்சு நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கிய நாடு சபைக்கு போறதுக்கு எல்லா கூட்டத்தையும் வந்துட்டு ஒரு லெட்டப்பாடில் கைய வைங்கிறாங்க. எல்லா கட்சியிலும் சேர்ந்து ஒரு பத்திரத்துக்குள்ள கையெழுத்து வைக்கணும். யாரு? சங்கிலி கட்சி, நாய் கட்சி, பூனை கட்சி, கதிரை கட்சி, குதிரை கட்சி, வீட்டு கட்சி எல்லாம் ஒரு நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும் வைக்கணும். அவன் அப்படி இல்லை. வீட்டுக்காரர் வீட்டு லெட்டர் பேக், குதிரைக்காரர் குதிரை லெட்டர் பேக். அவன் கேட்கிறான். இப்ப நான் உங்களை என்ன கேட்டான்? எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து வருகிறோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறோம்னா ஒரு சீட்டுக்குள்ள வை. அதான் நல்லிணக்கம், அதான் ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்ல. அப்படி நாங்க தர முடியாது. நாங்க அது அப்ப இப்படி கொஞ்சம் மூலகலாண்டா கூட்டத்தை கூடிச்சுட்டு விரைவே ஸ்கைப்புகளாலையும் இதுகளாலையும் என்ன பேர் வருது இல்லை, அதுகளாலையும் வந்து சூம் மீட்டிங்களையும் ஒரு கூட்டமா அவை வந்துட்டு அவை மடிய போட்டு நாங்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக இத்தனை கணக்குல போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வீர வரலாறு மீளம் எழுந்து நடத்த வேண்டுமாக இருந்தால் யாரு சொல்றது? ஒட்டுக்குழு. இங்க கேட்கறது யாரு? தமிழ் தேசியம் பேசுறது. அங்கால தெலவுக்கு இப்ப இருக்கிற மண்டையம் குரூப்பு, அந்த சித்தார்த்த குரூப்பு, எல்லா குரூப்பும் வந்து நிக்குது. சந்திரகுமார் உள்ளூட எல்லாம் வந்து நிக்குது. இதுக்கு வந்து இவன் ஏற்றி விட்டு நாங்கள் எல்லா கட்சியும் உண்டு. அதுக்குள்ள இவன் சொல்றது இந்த கைதிகளுடைய இந்த விவரங்களை பாதுகாக்கவும். டேய் வந்து நிக்கிறவங்களுக்கு சிங்களவன்டா கூலி. அதுல நாங்க போராளியா இருந்துட்டு வந்தோம். மக்கள்கிட்ட பாதுகாப்பு பத்திரத்தை இப்ப பாதுகாக்க போயிடுமா? புரியுதா? உருட்டு தெரியுதா உங்களுக்கு? இதை நான் பார்த்து கிடைக்கிறது எவ்வளவு கோபம் இருந்துருங்க. இப்ப ஏண்டவர் இலங்கை ராணுவத்துல பாதிக்கப்பட்டு ஒரு நாட்டை வந்திருக்கிறாரு. அவரோட பெரிய முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆவணங்களை வந்து யாரு? இலங்கை அரசாங்கத்துக்கு கூலிக்கு வேலைக்கு நிக்கிற ஒட்டுக்குழு கூப்பிட்டு வச்சு போட்டு இவன் இங்க வெளிநாட்டை கூட மீட்டிங் வைக்கணும் உள்ளுக்குள்ள. அதுல எம்பி சிறுநாணையும் வந்திருக்கிறாரு. இல்ல அப்ப வந்து என்ன நடக்குது பேச்சுவார்த்தை. நாங்கள் இதை செய்வோம். ஆமா ஆமா தலையாட்டு. இதுக்கு பேர் என்ன? இதுக்குதான் பக்கா உருட்டுன்றது. புரியுதா? அப்ப நான் ஒரு ஊழல் போய் நிக்க எம்பிட்டு கோபம் சொல்லுங்க. அம்பிட்டு கோபம் வந்து எனக்கு அம்பிட்டு
என்ன செய்த பச்சை மட்டை இல்ல அதுல இருந்திருந்தா பச்சு வெளுத்துருக்கலாம் அதுல. எழுதி எழுதி கை தேஞ்சு போச்சுங்க. கத்தி கத்தி இனி பாட்டால போட்டு வெளுத்துட்டு இருப்போம். அவ்வளோ அம்புட்டு உருட்டுங்க, அம்புட்டு உருட்டு. அதுக்காக நான் முடிவுக்கு வந்துட்டேன், இவங்களுக்கு எல்லாம் கத்தி இனி வேலை இல்லை. ஒரே ஒருவன் சீமானுக்கு கத்துவோம். அண்ணனுக்கு சீமானுக்கு தளபதி விஜய்க்கு மூலம்னா கொள்ள கொடுப்போம். அண்ணன் சீமானுக்கு கத்துவோம். அண்ணன் சீமானை கத்திட்டு போவோம். கத்திட்டு அண்ணன் வரட்டு, அண்ணன் வந்து அண்ணன் அண்ணனுக்கு அண்ணன் நம்பிக்கை இருக்கு, அண்ணன் செய்வார். கண்டிப்பா செய்யணும் இல்லை, அண்ணன் காணா போயிடுவார். அந்த நம்பிக்கை இருக்கிறதுக்கு அண்ணன் செய்வார். அண்ணன் செய்ய அண்ணன் தலைமைக்குள்ள போய் நாங்கள் ஒரு குழு கொண்டு அமைச்சு போட்டு அண்ணனோட போய் தமிழகத்தில் போய் செட்டில் ஆயிரும். எதுக்கு இலங்கை போவோம், எதுக்கு போவோம் நாங்க? அவன் தான் விடமாட்டான், எங்கே போயிடும். போய் தமிழகத்துல அதுவும் தமிழ் மக்களான எல்லா மக்களான அங்க போய் அங்க உதவி செஞ்சு விட்டுருவோம். பண்ணையா போட்டு ஒரு இதை வேண்டி அண்ணனோட சேர்ந்துருந்து நாம உறுப்பினர் சேர்ந்து ஓட்டு போய் அங்க நின்று நம்ம வேலை செஞ்சிருப்போம். வேற என்ன பண்றது? இலங்கை வருவோம்னா நீ விட மாட்டேன், நம்ம இந்தியாவுக்கு போயிடும். போ சொல்லி முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரோவோடு சொல்லுவோம் அல்லது பீரோடு சொல்லாது, பீரடை எதை வேணா சொல்லிட்டு போ, எனக்கு என்ன. அப்போ வாய்ப்புகள் வருகிற பொழுது அதை திசை திருப்பி நாட்டுகளை கொண்டு வரதுக்கு பார்க்கறவன் தான் புத்திசாலி. அவர் நாட்டுக்கு வர திருப்பி அடிச்சு கொண்டு வெளியில விட்டுட்டு அங்க திருப்பினா அதுக்கு ஏட்ட பாடு. இது நான் சொல்றேன் நடக்குதா இல்லையாட்டு பாரு. சிவன் அண்ணன் மட்டும் எதிர்கட்சி தலைவரா அல்லது முதலமைச்சரா வரணும், இங்க உள்ள பறந்து வாங்கி நடக்குதா இல்லைன்னு பாருங்க. பெரிய வர்த்தக புரட்சி அங்கதான் நடக்கும், இந்தியாவுக்கு நடக்கும். நீ இருந்து போன நடக்குதா இல்லைன்னு பாரு. நீ எழுதி வச்சுக்கோ, அவன் இப்பவே பேசிக்கிட்டு இருக்கிறான். சரியா? அப்ப நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அண்ணன் சீமானுக்கு பாட்டை போட்டு அடிச்சு அண்ணனை வந்து வேற லெவலுக்கு நாங்கள் கொண்டு போவோம். இதுதான் எனக்கு தேவை. இப்போ நான் நாளைக்கு வருது சீமானுடைய கட்சி அண்ணனாக்கள் இந்த பாச அண்ணனாக்கள் யாராவது இது கேட்டுட்டீங்கண்டா நான் மறுபடியும் தான் சொல்றேன். நாளைக்கு 6 பாட்டு எழுதிட்டேன், இன்றைக்கு எழுதிட்டேன் 6 பாட்டு அண்ணனுக்கு. நாளைக்கு ஒரு பாட்டு நான் இறக்கிறேன், மறுநாட்கள் ஒன்று நான் இறக்கிறேன். ஏன்டா இனி வந்து அண்ணனுக்கு நாங்கள் வந்து பரப்புற செய்வோம். இந்த இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சி செய்து நான் கலைச்சி போயிட்டேன். இவங்கெல்லாம் பக்கா உருட்டு மாமன்னர். இவனுக்கு 2 பொண்டாட்டியும் கொண்டு சாராய கடையை வாங்கி கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு சின்ன உடனே பெரிய உடனே வச்சிருக்கான். அது எந்த உடனே நீ பாத்துக்க. நாங்க சீமான் அன்னைக்கு பின்னால போயிடும். இதை விட்டா வேற வழி இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளவுக்கு நெஞ்சு மறத்து போச்சு. சரியா? பகுடி வதைகளும் நக்கல் நையாண்டின் தான், என்ன போகட்டும், நாங்க போயிடும். ஏன் இந்த நாங்க பேச வந்தோம் கேட்டு தமிழ் தேசியம் இருக்காடா? போட்ட போல கோவத்தை அழி விட்டுங்க இருக்காடா? நான் நாளைக்கு அந்த 3 4 5 படம் ஒன்று இறக்கி விட்டுறேன் நாளைக்கு. அப்பதான் ஓனர்ல நேர்ச்சி போட்டு கொண்டு நான் கேட்கலாம். எல்லாரும் மேத்தி விட்டுட்டு அருமையான கருத்து, அற்புதமான கருத்து, உங்களுடைய சிறந்த ஒரு கருத்து, மிகவும் ஒரு அரசியலுக்கு மிக முக்கியமான கருத்தை அண்ணன் சொல்லிக்கிறார்கள். அதுக்காக இந்த கருத்தை வைத்த உங்களுக்கு மிக்க நன்றி. வர கேள்வி இருக்கான? நன்றி, வணக்கம். அப்ப நாங்க போட்டுருவோம். நாங்க 445 வந்து நாங்க கவலைப்படல, நீங்க கவலைப்படுற. உனக்கு மகிழ்ச்சி இல்ல வராத இந்த பக்கம். அடே 150 பாட்டு நான் போட்டேன், நீ வந்து 450 வச்சுக்கணும். எத்தனை பாட்டா போட்டான் சொல்றா சொல்லு. நான் வந்து 150 பாட்டை போட்டேன். இந்த நாளைக்கும் வருது 5 இல்ல 8 பாட்டை இறக்கி விட்டுறேன். எனக்கு மண்டைக்கு மூளை இருக்குது, எழுதுறதுக்கு திறன் இருக்குது, சிந்திக்கும் திறனுக்கு நான் போறேன். உனக்கு இருக்கா? 40 வராண்டா ஓரம் சாப்பாடு போறாண்டா 10,000 ரூபாய்க்கு. நீ போறியா? சரி 10 பேர் வாங்கி, இந்த 10 பேர் இன்றைக்கு கூட வாங்க சாப்பாடு குறைஞ்சு காசு போட்டுக்காரு. 10,000 ரூபாய் பாடி 10 சாப்பாடு போட ஏற்கனவே கொடுத்துக்காரு. அந்த விஷயம் 10க்கு அந்த மாதிரி நெஞ்செல்லாம் ஒட்டிக்கிட்டு குஷ்பில இருக்கிறாரு. ஆமா இரும்பி கூட தெரியுது இன்றைக்கு நாளைக்கு உண்டு. அந்த மனுஷன் நான் பாடையில போக மாட்டேன். அந்த பாவப்பட்டவங்களுக்கு சாப்பாடு ஒன்று போடுவான்டா, கடவுள் ஆசீர்வாதம் கொடுப்பேன்டா. ஜோவனாண்ட புள்ள வந்து கடவுள் வந்து அந்த மனுஷனை காப்பாற்றி விட்டுச்சுது பாத்தியா? அந்த தடம் பாய்ச்சிட்டு போறாரு. இன்றைக்கு அவருக்கு ஜோவனா அவர் மறந்துருப்பாரு, நம்ம மறக்கல. பாத்தியா? ஒரு கவிதை ஜோவனாண்ட புள்ளைய எனக்கு நினைவுபடுத்து பாத்தியா? இந்த தரத்துல உனக்கு முழு பேருக்கும் ஜோவனாண்டா அந்த நீ கேட்டுப்பாரு. ஜோவனாண்டா நான் பேரை சொல்லுவான். அந்த அளவுக்கு அந்த கவிதை பிரபலமான கவிதை ஒன்று சொன்னா அது நீ எத்தனை கோடி ஊத்தாலும் இதை வந்து மக்களை நெஞ்சில பதிய வைக்க முடியாது. வர பல பேர் சொல்லிதான் ஜோவனாண்டா புள்ள தெரியாது. ஒரு கவிதை தான். மருத்துவமனையில படுக்க போனவர், ஷார் இடத்துல போனவர், அதை அந்த தேவதை மாதிரி வந்து ஒரு புள்ள காப்பாத்தி விட்டு அதான் கடவுளா போய் எங்க இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்போ இதுல வந்த ஒவ்வொரு மனிதர்களும் அவன் கடவுளுக்கு அங்க மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான் இல்லையா? கடவுளை வேற மாதிரி மாத்தி இவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறான் பாத்தியா? இதான்டா கடவுள். நீ கடவுளுக்கு நேர்மையா இருக்க பழகடா. உனக்கு நேர்மையா இருக்க பழகு. பொதுவுல நீ தனிப்பட்டதுல என்ன பண்ணிட்டு போ. அது வேற. பொதுவுல வந்து மக்களை சுத்தாத, ஏமாத்தாத, உருட்டு பெட்டு பொய்பிட்டு எல்லாம் பேசாத, நேர்மையா இருக்க பழகு. தவறு செய்தா மக்களை மன்னிச்சு மக்களை ஏத்துக்குவான். உருட்டி கொண்டு தெரியாத ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு பின்னால உருட்டிக்கிட்டு இவருக்கு மண்டல அடிங்க இப்படி போய் அது உன்ன நீ ஏமாத்துறது.
அது உனக்கான புதகுழி நீயே வெட்டிக்கிட்டு போற, நிலைச்சு நிக்க மாட்டேன். இப்ப எனக்கெல்லாம் எத்தனை குழி வச்சான் பாத்தியா? யார் விழுந்தது அதுக்கு? நானா வந்தது? சோறு கொடுக்குறவனுக்கிட்ட அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு வகையில, அன்றைக்கு ஒரு அக்கா எனக்கு பேர் சொல்லுவாங்க நினைக்கிறேன், அவன் வந்து பேச, தம்பி எனக்கு கஷ்டம் தான் ஐயா, நான் சாப்பாடு கொடுத்தேன், இன்றைக்கு எனக்கு கடவுள் ஒரு நிறைவான மன நிம்மதியை கொடுக்க, நான் முந்தைய மன உளைச்சலை தெரிஞ்சேன் ஐயா, இப்ப எனக்கு மன நிம்மதியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. மன நிம்மதியான அந்த அக்கா சொல்றாங்க, அழுது உண்மையை பாவம், அவங்க பிள்ளைய பறவை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க எனக்கு இப்ப கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு ஐயா என்று அவங்க சொல்றாங்க. இப்போ கொடுத்தது சாப்பாடு, இந்த 190 பிள்ளைகள் பாடசாலை மாணவர் சாப்பிடுறான், விளங்குதா? இந்த பசியில வந்த பிள்ளை சேர்க்க யாராவது சாப்பாடு கூட நல்லா இருங்கன்னு வாழ்த்தான் இல்லையே, அந்த வாழ்த்து இவங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுத்துக்கு பாத்தியா? அழுதுகிட்டே சோர்ந்துகிட்டே இருந்த அக்காவுக்கு அவ கொடுத்தது கொஞ்சம் சாப்பாடு தான், ஆனா இன்றைக்கு மனதை கொடுத்துக்கு பாத்தியா? பாத்தியா? இதுதான் ஆசீர்வாதம் பண்றது, சரியா? அப்ப இன்றைக்கு வன்னிமந்தன், திருமதி வன்னிமந்தன் என் பொண்டாட்டி சொல்லிக்கிறா, தான் நம்ம 5 சாப்பிடுறத இன்றைக்கு கொண்டு கொடுத்துட்டா, நான் வீடியோ இறக்கல, இன்றைக்கு அவ சாப்பிட கொடுத்துட்டா. அப்ப வானன் அண்ணா உண்டு, காந்தன் அண்ணா உண்டு 2, இப்ப நான் ஒரு சாப்பாடு கிழமை 3, இன்னும் 2 சாப்பாடு இருக்குது. அதுவும் பிரியாக்கா முருகட்டுங்க நாளைக்கு கேட்டுட்டு அது 5 பேர் கொடுத்துருவாங்க. அப்ப ஒரு நாளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு ரூபா வந்துடும், லைன்ல போயிடும். 5 சாப்பிட வந்தா இழுத்துட்டு போயிடலாம், பிறந்த நாள் வந்தா இழுத்துட்டு பின்னால போயிடுவேன். இது சிறந்தது. நேற்று கேசவனோட போட்டிருந்தாரு, பாவம் அவரு கூட போட்டிருந்தாரு, நான் நன்றி சொல்லியிருந்தேன். அவனா அப்படியே போயிடும் பாத்தியா? சிறக்க வைக்கும், கொடுத்தவன் தான் திருப்பி கொடுக்குறான் பாரு. கொடுக்க கடவுள் இஞ்சால கொடுக்க, கடவுள் மற்ற போது அவனுக்கு அள்ளி கொடுக்குறான் பாத்தியா? கடவுள் உன்னை கைவிட மாட்டார். நான் மறந்து போலாம், நான் உங்களை தூத்திட்டு போலாம், என்ன கடவுள் பனிஷ்மெண்ட் பண்ணுவான், தண்டிக்கு போடுவான். ஆனா சாப்பிட்ட இது இருக்கு இல்லையா, அவனோட வாழ்த்து உன்னை ஒருபோதும் உன்னை அழிவில் கொண்டு எங்கேயோ இடத்துல உன்னை காப்பாத்தி விடும். ஏதோ ஒரு இடத்துல உன்னை அந்த 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 நெல் அறம் உன்னை காப்பாத்து. இது நான் அனுபவ உளவியல் ரீதியாகவும் ஐதீக ரீதியாக நான் இதை உணர்ந்திருக்கிறேன். கடவுள் உன்னை எனக்கு கண்டிப்பா உனக்கு அளவு வச்சு பார்ப்பாரு. உன்னை ஒரு நாள் உனக்கு கைதூக்கி விடுவார். கைதூக்கி விடு, நீ கடவுளை நம்பு. ஒரு ஏமாத்த உனக்கு வந்து நீ தப்பா அவனை பேசாத, அவன் பேசிட்டு போட்டு நீ பேசாத. உனக்கு குளிமை தெரிஞ்சா கண்ணு கண்ணாதி போயிரு, எங்கேயாவது போட்டு முட்டுரு. நீ ஒன்றுமே பேசாத, கடந்து போயிரு, நீ எல்லாத்தையும் கடந்து போ, பொறுமையோடு போ, அவ்வளவுதான். இன்னைக்கு மக்களை ஏமாத்து நான் பாத்தியா? ஒருதான் எங்க இருக்க முடியும்? 10 மாசத்துல காணாம போயிட்டான் பாத்தியா? 35 பேர் கூட இப்ப போயில பாத்தியா? 5 பேராம் போயிருந்தான் பாத்தியா? அழுவ பாத்தியா? கர்மா விடாது பாத்தியா? மக்களை சுத்தி ஏமாத்தி நயபஞ்சம் உருட்டு பாத்தியா? 10 மாசத்துல காணாம போயிட்டான் பாத்தியா? இந்த வன்னிமேந்தன் அண்ணன் கணிக்கிறான், என்ன மக்கள் தூக்கிறிஞ்சானா? நான் உருட்டு செய்யல, புரட்டு செய்யல, மக்களை ஏமாத்தல, ஒருத்தர காசு கொண்டு நான் போயில பாத்தியா? நான் அப்படிதான் நிக்கிறேன். நான் இன்னும் வந்தவங்க வளர்த்து தான் விட்டுக்கேன். இன்னைக்கு வந்தவங்க ஆளுமை உள்ளவர்களாக, என்னைய விட நல்ல சிறந்த ஆளுமை கொண்டவர்களாகவும் சிறந்த படைப்புல நான் மாத்தி விட்டுருக்கேன் பாத்தியா? தளம் உருவாக்கி விட்டுருக்கா இல்லையா? எவன் செஞ்சா? ஒரு துணைச்சல் 2 தங்கச்சி போத்து எனக்கு எத்தனை பேர் அதுல வாழ்த்து போடுறான் பாத்தியா? மக்கள் வாழ்த்து போடுறான் பாத்தியா? இந்த பாக்கியம் தங்கச்சி கிடைக்குதுன்னு சொன்னா அது கடவுள் கொடுத்த நன்றி கூட, கடவுள் தான் அது. தளம் இல்லாட்டி இந்த பார்த்து தங்கச்சி பார்த்துருப்பா நினைக்கிறேன். போகுது இல்லையா? இன்னொருக்கு பார்த்து நாங்க விஷ் பண்றோம் இல்லையா? தெரியவில்லையா? இங்க ஒரு உறவு வந்தா ஒரு காலையில் அடிச்சுன்னா தம்பி வந்து நான் நிலம் விசாரிக்கிறேன். இது யாரு? வன்னிமந்திர தளத்துல இருக்க மட்டும்தான் உனக்கு மவுசு. நீ இல்லைன்னு சொன்னா உனக்கு மவுசே இல்லை. நீ வேண்டாம், நீ எழுதி வச்சுக்கோ. இனி வரும் காலங்கள இதை விட டபுள் மடங்கா மாறும் பாரு. அப்ப அழுவான், அவசரப்பட்டுட்டானே நடக்கு. நீ இருந்து பாரு. அதாவது காலத்தை நாங்களாம் எங்களை உருவாக்க, காலம் உங்களுக்கு கொண்டு கையளிக்கும் கையில சரியா பயன்படுத்தி நாங்க உருவாக்கினா மட்டும்தான் நிலைக்கலாம், காணாம போயிடுவோம். தொடர்ந்துல வாழ முடியாது. உன்னை அதை காணாமல் ஆக்கி விட்டும். நேரமா என்றைக்கு சாகடிக்கப்படுதோ, பொறாமையோடு நீ என்றைக்கு போறியோ, எவனா குழிவெல்லாம போறியோ, அன்றைக்கு நீ காணாம போயிடுவ. நன்றி. அன்றைக்கு நீ காணாம போயிடும். அப்ப நீயாக இருக்க பழகு, நீயாக இருக்க பழகு, சரியா? புதிய தொழில்நுட்பம் வந்து இருக்குது. கொஞ்சம் பேர் வந்து எனக்கு சொன்ன தகவலை கட்டுனாங்க, நீங்க வந்து ஏஐல பாட்டு வந்து நாங்க போடுறோம் இல்லை. அப்படியா? அப்புறம் அப்ப எதுக்கு அப்ப போய் கடையில போய் ஸ்கேன் பண்றதுல நிக்கிறீங்க? நான் கையால அடிப்பணும், ஒன்று அடிக்கலாமே வைக்கும். அது ஈஸியா இருக்கு, அது அப்படி. அப்போ இதுல வந்து மேல வார கதைக்க வர நீ என்னத்தை கதைக்கிற? சம்பந்தம் இல்லை. நான் என்ன இருக்குது அரசியல் எப்படி கதைக்கிறியா? அதை படி கதைக்கணும். அது இல்லை. அவர் எங்க இவர் எங்க அதை கட்டி என்ன அப்புறம்? இப்ப நான் வந்த பாருங்க, சொல்ல பாருங்க, அரங்க முடிஞ்சுதான். நன்றி வணக்கம். அவதூறு செய்யப்படியா? நானே கூப்பிட்டு இதுலயே பேசப்பட போறேன் இல்லப்பா, திட்டப்படியா திட்டு, என்னைய திட்டு.
எங்கேயா பாருங்க எப்படியா கோமல் தானப்பா. நான் இனி வந்து எதுனா திட்டி முடிஞ்சுதா? உங்களுக்கு 2 நிமிடம் தரப்பட்டது. இவர் என்னை திட்டினார். முடிஞ்சுதா? நன்றி வணக்கம். அடுத்த பேச்சில் வாங்க. திட்டுங்க. வண்டி மந்தன் ஜமகேசிய வண்டி மந்தன் 2 முடிஞ்சு 2 நிமிஷம் போயிட்டு வாங்க. அடுத்த 3வது இப்போ அவர் திருப்பி வண்டி மந்தன் முடிஞ்சுதா? முடிஞ்சு அடுத்தது 4வது வாங்க. நன்றி வணக்கம். நான் கும்பிட்டு அனுப்பி விட்டுருவேன். சொல்லி வேண்டாம். ஏன்னா அவனுக்கு அவன் தளத்திலேயே போய் அவனை திட்டு அவன் கும்பிட்டு நிக்கிறானே, ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே போ. அது அப்படியே ரெண்டையும் பண்ணி விட்டுரு. இதான் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். இப்போ எப்பொழுதுமே பாதகத்தை சாதகமா பயன்படுத்துறா நம்ம திருப்பி ஒன் சைட் கொள்ளி கூட மாத்தி அப்படியே அடிச்சு விட்டுருவோம். அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுருவோம். அதனால இந்த இடத்துல வந்து இல்ல எனக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாது. நான் பரவாயில்ல, எனக்கு தான் தெரியும் வந்திருக்கிறேன். கணவர் ரீக்வஸ்ட் கொடுத்து நிக்கணும். எல்லாரும் அவன் பாட்டு கேட்டுட்டு நான் வாரேன், நாளை கண்டிப்பா இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணாதான், இந்த ஒரு 5 பாட்டு ரிலீஸ் பண்ணாதான் வர்றவனுக்குலாம் நாங்க நம்ம தேசிய 1 நம்ம தேசிய 2 நம்ம தேசிய 3 போட்டுட்டு அப்படியே போட்டு பேசியா இருந்தில்ல. பாட்டை ரெடி பண்ணி இங்க வச்சிருவேன், இந்த பையில வச்சுட்டு அப்படியே தட்டி விட்டேன்னா அது தானா வந்துடும். ஸோ அதனால என் தங்கைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைத்து உறவுகளுக்கு நன்றி. தங்கச்சி இதை கேட்டு வந்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கலாமா, நம்மள மன்னித்துக் கொள்ளுமா. ஸோ அதனால வந்து இப்போ அடுத்தது வந்து நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பாடல்கள்ல 4 பாடல்கள், அந்த 4 பாடலை இப்பொழுது ஒளிபரப்பு செய்வோம். பாட்டு ஸோ அதனால